Lights off. பாம்பே என்சிபியில் உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே இருக்கீங்கன்னு சொன்னாங்க, மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். உங்களை பற்றியும் தெரியும். பாம்பேல என்சிபி அது என்ன, அது நார்காட்டிக் கண்ட்ரோல் ஹீரோ. 24 hours 3 பேர் செத்துருக்காங்க. வாசுவங்க 10 நிமிஷத்துல கூப்பிடுவான்னு சொன்னீங்க. உலகத்தில் நான் எங்கே இருந்தாலும் என்னை தேடி கண்டுபிடிச்சி போட்டு தள்ளுவான். டெஃபினட். அந்த நாய் சுட்டு தள்ளு. நம்மள என்ன சூப்பர் நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அவளை கூப்பிடுறீங்க? என்ன நடந்து போச்சுன்னு? Great job. என் பையன் சட்டையில ஒரு சின்ன கரை பட்டாலும் உன்னை சதைச்சிருவேன். நான் சொன்னா செய்வேன். ముంబైలో మీ గురించి చాలా విన్నాను. మీరు ఇక్కడే ఉన్నారని చెప్తే ఎలాగైనా కలవాలనుకున్నారు. నీ గురించి కూడా తెలుసు. బాంబేలో ఎన్సీబీ అదేంటో అది నార్కాటిక్ కంట్రోల్ బ్యూరో. 24 hours 3 చనిపోయారు. వాసు ఎక్కడ? 10 నిమిషాల్లో కాల్ చేస్తున్నారు. దొరికితే లోపలేసి కుమ్మేస్తారు. ఆ పోలీస్ గారు దొరికితే ఏసీయాలరా? మనల్ని ఏరుపాపులు అనుకుంటున్నాడా? అంత కోపం ఎందుకండి? ఏమైందని? వాడి షర్ట్ కొంచెం నలిగినా చంపేస్తాను. నేను చెప్తే చేస్తాను. இந்த படத்தில் நடிக்கும் நட்சத்திரங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையில்லை. புதிதாக இருக்கும் ஓரிரு நடிகர்களை தவிர மீதமுள்ளவர்கள் அனைவருமே நட்சத்திரங்கள். படத்திற்கு படைக்கு பலம் சேர்க்கும் நட்சத்திரங்கள். அவர்கள் அனைவரையும் மேடைக்கு வந்து முகம் தெரியாமல் திறமையை மட்டும் காட்டிக்கொண்டிருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களை உங்களுக்கு அவர்களை அறிமுகப்படுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எமது கலைஞர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். ஆடை வடிவமைப்பாளர், காஸ்டியூம் டிசைனர் கௌதமி அவர்கள். గౌతమి గారు ఇప్పుడు మీకు మిగతా టెక్నీషియన్స్ని ఒక్క టెక్నీషియన్ని ఇంట్రడ్యూస్ చేస్తారు. మిగతా వారు మా స్టార్స్ వచ్చి మిగతా టెక్నీషియన్స్ని వేదిక మీద పిలుస్తారు. தேங்க்யூ. தமிழில் என்ன சொல்லணுன்றீங்களா? இல்லை இல்லை, இதை மறைக்காதீங்கிறாங்க. நன்றி. தமிழில் சொன்னதே தான் தெலுங்கில் சொன்னேன், அதனால் குழம்ப வேண்டிய தேவையில்லை. Choreography, Mr. Shobi. Dialogue writer, Sugha.
and Telugu writer Abbur Ravi and lyric writer Ram Josya Shastri. Music director, Mr. Gibran. Cinematographer, Sanu John Verghese. Stunts, T. Ramesh. Mr. Santana Bharati. படத்தொகுப்பாளர் எடிட்டர் ஷான் முகமது அவர்கள். இதில் இன்னும் இங்கு வர இயலாமல் வெளிநாட்டில் இருக்கும் எங்கள் ஸ்டண்ட் கலைஞர்களும் சவுண்ட் என்ஜினியர் அவர்களும் இருக்கிறார்கள். அவங்களாம் இன்னும் பல பேர் கலந்துக்க முடியல. எனக்கும் ராஜ்கமல் நிறுவனத்திற்கும் பெருமையாக அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நபர் இந்த படத்தின் இயக்குனர் ராஜேஷ் அவர்கள். ஓகே, இப்பொழுது எமது கலைஞர்களை உங்கள் முன் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். பிரகாஷ் ராஜ் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். இப்போ தெலுங்கு ப்ரெஸ் இருக்கிறதுனால தமிழில் பேசினா போதுமா? ஓகே, అందరికీ நமஸ்காரம். எனக்கு படத்தில் நடித்ததை விட கமல் சரோடு இருந்த வினாடிகள் தான் அற்புதம். அது நிறைய பேருக்கும் கிடைக்க முடியாத ஒரு வாய்ப்பு. ரொம்ப நாள் கனவு. ஒரு 2 படங்களை நடித்திருந்தாலும் இப்படி ஒரு ஜர்னி எனக்கு இருந்ததில்லை. இந்த படத்தை கூப்பிடுறதுக்கு முன்னாடி கமல் சார் ஃபோன் பண்ணார் எனக்கு. எங்களுடைய குருநாதர் கேபி சார் இல்லை, ஆர் மென்டார். பட் கமல் சார் ஒரு வார்த்தையை சொன்னார், பிரகாஷ் எனக்கு இப்போ பொறுப்பு அதிகமாகிடுச்சு. இந்த குடும்பத்துக்கு சாதனம் எல்லாருக்கும் நான் ஐம் ஃபீலிங் லைக் அ பிக் பிரதர்னு. அவருக்கும் கேபி சாருக்கும் இருந்த ஒரு அற்புதமான ஜர்னி. அது நான் கேபி சார் எனக்கு சொல்லியே எனக்கு தெரியும். பட் இப்படி ஒரு படைப்பு அப்படின்னு வரும்போது இந்த படைப்புக்கு வந்தேன். ரொம்ப நாளாச்சு இப்படி ஒரு டோட்டலி ஆர்கனைஸ்ட், ஒரு தெளிவான ஒரு விஷனோட இப்பேற்பட்ட படத்தை எடுக்கிறோம். அதுக்கான அதாவது கமல் சாரோட நடிப்பு திறமையை பற்றியோ சினிமாவில் அவருக்கு இருக்கிற ஆர்வத்தை பற்றியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ராஜ்கமல் அந்த ப்ரொடக்ஷனில் அந்த டிசைன் பண்ண ஒரு விதம், அவருடைய விஷன் எனக்கு தெரியுது. எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், எவ்வளோ ரிசர்ச் பண்ணணும் ஒரு கேரக்டருக்குன்னு. அது அந்த படத்துக்கு நான் ஒத்துக்கிட்ட பிறகு நம்ம எல்லா நடிகர்களையும் சேர்த்து ஒரு டோட்டல் ஸ்கிரிப்ட் ரீடிங். அவரும் ஒரு நடிகராய் அவருடைய கதாபாத்திரத்தை அவர் படிக்க, என் கதாபாத்திரத்தை நான் படிக்க, அண்ட் த ஸ்பேஸ் எல்லாருக்கும் இப்படி ஒரு படம் என்ன. ஒரு டைரக்டர் அங்கே இருந்து இயக்குனருக்கு நம்மளுடைய ஏதாவது கொஞ்சம் இஸ் தேர் சம்திங் வி காண்ட் மவுத், வி ஹேவ் அவர் நம்மளுடைய சிந்தனைகள் ஏதாவது இருக்கா, அதுக்குள்ளே சேர முடியுமா? ஸோ படத்தோட ஒரு ஷாட் நடிக்கிறதுக்கு முன்னாடியே முழு படம், அதோடைய ஜானர், நம்மளுடைய வேலைகள் என்ன, அது எனக்கு ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னா அது ஒவ்வொரு நடிகனும் நம்பி அந்த ஒரு ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஒரு செட்டுக்கு வரும்போதே எங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட ஒரு சினிமாவை பண்ணிகிட்ருக்கோம். மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர் ராஜேஷ். இவ்வளோ அண்ட் கமல் சார் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா அவருடைய பல வருடங்கள் அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தவர். அண்ட் ஐ எம் ரியலி ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இப்பேற்பட்ட ஒரு இளைஞர்களுக்கு இருக்கிற கிளாரிட்டி ஆஃப் ஃபில்ம் மேக்கிங், அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது தெரியுது. அண்ட் இது எனக்கு இத்தனை படங்கள் இத்தனை மொழிகளில் நடித்து ஒவ்வொரு சினிமாவுக்கு போகும்போதும் எங்கேயோ சில விரசங்கள் இருக்கும், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல
ரொம்ப ஷார்ட்கட் எடுக்கிறாங்களா இல்லை ஒரு பொறுப்பு இல்லாமல் எடுக்கிறாங்களா ஒரு பயம் இருந்தது. ரொம்ப வருடங்களுக்கு பிறகு என்னுடைய தொழில் ஜர்னியில் ஒரு முழு படம் நம்பி பண்ண முடிஞ்சது. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ராஜேஷ் ஃபார் தட், த வே ஹி ஹேண்டில்ட் எவ்ரி திங். ஒவ்வொருத்தரையும் எப்படி ஹேண்டில் பண்ணார், ரொம்ப தெளிவாக என்ன வேணும்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. அண்ட் அவருடைய அற்புதமான ஒரு ஒரு காம்ரேடாக ஒரு நண்பனாக அவர் சினிமாட்டோகிராஃபர். நீங்கள் படம் பார்க்கும்போது அது தெரியும். அதாவது அற்புதமான நடிகர்களை படத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. பட் த வே தே ஹவ் ஷாட் டெஃபினட்டாக தமிழ் சினிமாவிலையும் தெலுங்கு சினிமா மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாவுக்கு இப்பேற்பட்ட ஒரு த்ரில்லர் ஜானரில் இது ஒரு 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 புதிய பாதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம். அவ்வளோ கிளாரிட்டியாக இருந்தது. அதாவது நடிகர்கள் மட்டும் இல்லாமல் அது ஒரு எழுத்து இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி இருக்கட்டும், மியூசிக் இருக்கட்டும், ஆக்ஷன் இருக்கட்டும், த வே ஆஃப் எடிட்டிங் இருக்கட்டும். நான் டப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு 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 மனிதன் இத்தனை வருடங்களின் அனுபவத்தில் ஒரு சினிமாவை இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு விஷன் இருக்கிற கமல் சரோட ஒரு ஆர்வமும் பசியும் தெரியுது. அண்ட் டெஃபினட்டாக இது எல்லா ஃபார்மேட்ஸ் இருக்கிற சினிமாவை தாண்டி உங்கள் எல்லாரையும் மகிழ வைக்கிற ஒரு ஒரு ஃபாஸ்ட் ரைட். ஒரு வினாடியும் நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அப்படி உங்களை வந்து கைப்பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிற படமாக இருக்கும். ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் டு பி அசோசியேட்டட் வித் திஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக ட்ரிஷா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பைலிங்குவல் ஸ்பீச்லாம் கொஞ்சம் கஷ்டம், ஸோ நான் தமிழ்லேயே பேசிடுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட்லி, நீங்கள் எந்த ஆக்டரும் எடுத்தாலும், say even if it's a Mr. Shah Rukh Khan, ஒன்று தான் சொல்லுவாங்க, it's my dream to work with a Mr. Kamal Haasan at least once in my career. So எனக்கு இது ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்குது because it's the second time round it's happening. It's a huge honor to work with Kamal sir for the second time. ரொம்ப நன்றி. And firstly, I'd like to say thank you to my wonderful team. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இந்த படத்தை சொல்ல போனால் என் கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இட்ஸ் சம்திங் ஐ ஹவ் நெவர் டன் பிஃபோர், அட்டெம்ப்டே பண்ணதில்லை. பட் இப்போ தான் ராஜேஷ் என்கிட்ட சொன்னார், போய் எதுவுமே சொல்லிடாத ப்ரெஸ் கிட்ட, அப்புறமா பார்க்கலான்னு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனி மோர். பட் தேங்க்யூ ராஜேஷ், இட் வாஸ் அ ப்ளெஷர். எனக்கு ராஜேஷ் அண்ட் மீ ஒர்க் டுகெதர் இன் மன்மதன் அம்பு. In fact, I want to say thank you. We come a long way. So ஏற்கனவே என்னோட friend, I know him well. So அந்த rapport இருந்தது. And of course, Prakash Raj sir, Kekove Vanda. I've done about 4 to 5 films with him now. As a friend, as a lover, as a brother, as a boyfriend. So I think we've kind of run out of options here. And Gauthami ma'am, நான் ஏற்கனவே மன்மதன் அம்பு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ திங்க் எனக்கு என்ன அவங்கள பற்றி ரொம்ப பிடிக்கும்னா, ஷி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹம்பிள் அண்ட் ஆல்வேஸ் ஓப்பன் டு எனிபடிஸ் ஒப்பீனியன். And of course the entire cast, Madhu, Mr. Yuhi Sethu and Uma, and of course my cinematographer Sanu. It was lovely working with you for the first time. And everybody, I'm sorry if I've forgotten someone. And of course Kamal sir, thank you so much. I think in the padathla, I have to say one thing Rajesh, or romba challenging ana or portion indadu, and I don't think I could have done it without Kamal sir. And also I don't think I could have dubbed for the film without Kamal sir. I normally don't attempt it. Avar sonnadnala and avaroda training nala I went ahead and did it with a lot of confidence. So thank you so much. தேங்க்யூ. அடுத்ததாக சீக்கட்டி ராஜம் படத்தில் எழுதியிருக்கும் திரு அபூர் ரவி அவர்கள். అందులాగే నేను ఫస్ట్ టైం సత్య అని ఒక సినిమా చూసినప్పుడు రాజ్ కమల్ బ్యానర్ పేరు చూసానండి. చాలా ఎగ్జైట్ అయిపోయాను ఆ సినిమా చూసిన తర్వాత. అది ఎప్పుడు చూసినా నాకు సత్య ఒక ఇన్స్పైరింగ్ ఫిల్మ్ నాకు ఎప్పుడు. దాని తర్వాత ఎలాగైనా ఈయన కలవాలి అని చాలా ట్రై చేశా. నాకు ఎక్కడ దొరకలే. అంటే ఎంత ట్రై చేసినా నా వల్ల కాల. అదృష్టం ఏంటంటే ఆయన సినిమాకి నేను రాయడం అండి. అది లైఫ్లో ఎప్పుడు మర్చిపోలేని ఒక ఇన్సిడెంట్. నాకు ఆయన్ని కలవడం, ఆయన సినిమాకి నేను రాయడం, ఆయన పక్కన ఉండడం, ఆయన యాక్ట్ చేస్తున్నప్పుడు చూడడం. అంటే అశోక వృక్షం, మామిడి చెట్టు ఉంటాయండి. ఈ రెండిట్లో ఏది గొప్పది అంటే అశోక వృక్షం చాలా ఎత్తుకు ఎదుగుతుందండి. అది ఎవ్వడికి పనికిరాదండి. చాలా ఎత్తుకు ఎదుగుతుంది. అది ఒక నీడ ఉండదు, ఏది పనికిరాదు. కానీ మామిడి చెట్టు ఎదిగిన కొద్దీ చాలా గుంబనంగా అందరికీ పనికొచ్చేలాగా నీడనిస్తుంది, కాయ
ఆకు కాండం అన్నీ పనికొస్తాయి, ఆయన అలాంటి వారు. ఆ చెట్టు నీడలో సేద తిరగడానికి కొంచెం టైం ఇచ్చిన మా అందరికీ ఆయనకి చేతులు దండం పెడుతున్నాను. చాలా థ్యాంక్స్ అండి. అండ్ ఇంకో విషయం ఏంటంటే, ఇంకొక ఇది చెప్పాలి నేను, అంటే రైటర్గా చెప్పట్లేదు, నిజంగా ఫీల్ అయ్యి చెప్తున్నా. ఆయన ఒక లైబ్రరీ అయితే లోపలికి వచ్చి, ఆ లైబ్రరీ లోపలికి వచ్చి ఒక చిన్న పుస్తకం చదవడం, ఒక చిన్న కథ కానీ కథానికి కానీ చదవడానికి ఇచ్చిన అవకాశం లాంటిది అనుకుంటున్నాను ఇది. ఆ అవకాశం ఇచ్చినందుకు ఆయనకి మరోసారి ధన్యవాదాలు తెలియజేసుకుంటున్నాను. రాజేష్ని అంతకుముందు ఒకసారి కలిసాను, రామజోగయ్య శాస్త్రి, అంటే మేమిద్దరం బావ అనుకుంటూ. ఆయన తెలుగులో చాలా ఫేమస్ లిరిసిస్ట్ ఆయన. సో తనతో పాటు ఒకసారి రాజేష్ని కలవడానికి వెళ్ళాను. అప్పుడు ఊరికి నేను సరదాగా మాట్లాడడానికి వెళ్ళాము అంతే. దాని తర్వాత ఒకరోజు ఫోన్ చేసి, సార్ ఇలాగా ఒక సినిమా చేస్తున్నాను సార్, అది తెలుగులో మీరు రాయాలి, కమల్ సార్ ఒప్పుకుంటే అని చెప్పి, అక్కడి నుంచి నాకు రాజేష్తో పరిచయం. సో రాజేష్ తర్వాత వచ్చి నాకు కథ చెప్పాడు, మేము ఇద్దరం కలిసాం, మాట్లాడుకున్నాం. ఆ తర్వాత నాకు సుగా సార్ పరిచయం. సుగా సార్ వచ్చి ఆయన ఏమనుకొని ఎలా రాశారు అంటే, తమిళ్కి తెలుగుకి కోర్ ఎమోషన్స్ ఏం మారవండి, మాట్లాడే విధానం కొంచెం మారచ్చు అంతే తప్ప ఎమోషన్స్ ఏం మారవు. మాట్లాడే విధానం మారుతుంది, మాటలు మారుతాయి అంతే. భాష వేరు కదా, దాన్ని బట్టి తెలుగు సినిమా ఎలా ఉండాలో, తెలుగుకి తమిళ్ ట్రాన్స్లేషన్ అవ్వకూడదు, తమిళ్కి తెలుగు ట్రాన్స్లేషన్ అవ్వకూడదు. ఇది డబ్ ఫిల్మ్ కాదండి, స్ట్రైట్ ఫిల్మ్. సో తెలుగు సినిమా చూస్తున్నప్పుడు ఇది తెలుగు సినిమా అనే అనిపించాలి. దానికి ఏ జాగ్రత్తలు తీసుకోవాలో నాకు రాజేష్ కానీ సుగా సార్ కానీ కమల్ సార్ కానీ చెప్పారు. దాని ప్రకారం రాసింది, వాళ్ళ భావాల ప్రకారం రాసిన సినిమా ఇది. నేను అండ్ ప్రకాష్ రాజ్ గారు 2005 బొమ్మరిల్లు అనే ఒక సినిమాతోటి ఆయన నాకు పరిచయం. అంతకుముందు నాకు భగీరథ అనే ఒక సినిమాలో పరిచయం ఉండే, బొమ్మరిల్లు నుంచి దగ్గరయ్యాం. అంటే నాకు ఒక చిన్న పేరు ఉందండి, ఎక్కడన్నా ఒక సారీ సార్, విలన్ క్యారెక్టర్ రాయాలంటే నేను ఎవరికి రాసినా ఆయనకి రాసినట్టే ఉంటుంది. ఎందుకంటే నేను చెప్పడం మొదలు పెడితే ఆయనలోనే చెప్పడం మొదలు పెడతాను. ఆయన ఎక్కడ విరుస్తారు, ఎక్కడ కామా పెడతారు, ఎక్కడ ఫుల్ స్టాప్ పెడతారు అంతా నాకు తెలుసు. ఆయన ఎప్పటికప్పుడు మార్చేస్తుంటే చిన్న కన్ఫ్యూజన్ వస్తుంది, ఎప్పటికప్పుడు మార్చేస్తున్నారు ఈ మధ్య మాడ్యులేషన్ ఆయన. అలాగే త్రిష గారితో ఫస్ట్ టైం అండి నేను చేయడం. అండ్ సాను గారు, నేను మొన్న డబ్బింగ్ ఎగ్జిక్యూట్ చేసినప్పుడు చూశాను, అద్భుతం అండి. ఈ సినిమాలో కమల్ సార్ పక్కన ఆ పోస్టర్ ఒకటి చూశాను నేను, ముందు నాకు రాజేష్ పంపించిన దాంట్లో స్క్రీన్ ప్లే ఆయన పేరు ఉంది, పక్కన మాటలు అబ్బూర్ రవి ఉంది. ఇది ఫోటో తీసుకుని నా లైబ్రరీలో పెట్టుకుంటాను, నేను నా ఆఫీస్లో పెట్టుకుంటా. ఇది చాలండి నాకు, నేను రీచ్ అయ్యాను, ఓకే ఆయన దాకా వెళ్ళగలిగా, ఆయన మెప్పు పొందగలిగాను ఒక ఫీలింగ్ నాకు చాలా ధైర్యాన్ని ఇస్తుంది. బేసిక్గా ఇంత ధైర్యాన్ని నాకు ఇచ్చిన ఆయనకి మరొకసారి ధన్యవాదాలు తెలుపుకుంటున్నా అందరూ. అండ్ ఈ సినిమాకి ఫస్ట్ టైం అండి కమల్ సార్ చెప్పారని చెప్పి నాకు రాజేష్ చెప్పాడు, అందుకని సేతు సార్ క్యారెక్టర్కి తెలుగు డబ్బింగ్ నేను చెప్పాను. ఇప్పటిదాకా డబ్బింగ్ చెప్పాలి, ఫస్ట్ టైం ఆయన క్యారెక్టర్కి మొత్తం డబ్బింగ్ నేను చెప్పాను. నర్రకం ఉండే, అంటే నాకు ఎంత భయం వేసిందంటే, ఆర్టిస్ట్ అంటే అయ్యో బాబోయ్, బ్రీత్ కంట్రోల్ చేసి ఆయన క్లైమాక్స్ సీన్ చేస్తున్నప్పుడు నా వల్ల కాక హాఫ్ డే తీసుకున్నాను. ఒక సీన్కి హాఫ్ డే నా వల్ల కాలే. అంటే ఈయన డబ్బింగ్ చెప్తున్నప్పుడు చూసా, అలవగ్గా చెప్పేస్తున్నారు కమల్ సార్, ఇలా కాదు సార్, ఈ వర్డ్ ఇలా మారుద్దాం సార్ అంటే చెప్పేస్తున్నారు. నేను అక్కడికి వెళ్ళిన తర్వాత తెలిసిన, అమ్మో చాలా కష్టం, ఇది మన ఏరియా కాదు, చాలా కష్టం అనిపించింది. బట్ నాకు తెలిసి రాజేష్ ఒప్పుకుంటాడు అనుకుంటా, బాగానే వచ్చింది అనుకుంటా. అండ్ గౌతమ్ మేడం, నేను మొన్న అక్కడికి వచ్చినప్పుడు కలిశానండి, నిజంగా ఒక అక్కయ్యని కలిసినట్టు అనుకోండి. అంటే అంత ప్రేమ, అంటే అందరం కలిసి ఒకసారి లంచ్కి తీసుకెళ్ళారు ఆవిడ, అందరం కలిసి వెళ్ళాం, చాలా ఆనందం వేసింది. అంటే ఎక్కడ వాళ్ళమో తెలియదు, అందరం కలిసి ఒక చోట కూర్చుని భోజనం చేస్తుంటే ఎంత ఆనందం వేసిందో. అందరం కలిసి అందరి దగ్గరికి, అందరూ ఎవరికి ఏం కావాలి ఏంటి అని మొత్తం అందరినీ చూసి ఆవిడ అందరికీ ఆర్డర్ చేసి, అంతా బాగుందా బాగోలేదా ఏంటి అని చెప్పి, బాగోలేదంటే ఇంకొక ఆర్డర్ చేసి, చాలా ఆనందం వేసింది. ఈ సినిమా ఫస్ట్ టైం, నేను అంటే ఇప్పటిదాకా ఎప్పుడు చెప్పలేదని ఫస్ట్ టైం చెప్తున్నా, ఫ్యామిలీతో చేసిన ఫీలింగ్ ఈ సినిమాకి వచ్చింది. నాకు చాలా ఆనందంగా అనిపించిందండి. చాలా థ్యాంక్స్ అండి, థ్యాంక్ యూ. நன்றி சார். அடுத்ததாக தூங்காவனம் படத்திற்கு வசனம் எழுதியிருக்கும் திரு சுகா அவர்கள். நான் தமிழில் தான் பேசுவேன். த்ரிஷாவும் அப்படி தான் சொன்னாங்க, ஆனால் இங்கிலீஷில் பேசினாங்க. எனக்கு தெரிஞ்ச பாஷை இது ஒன்று தான். முதல்ல நான் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
பாபநாசம் திரைப்படம் முடிந்த நேரத்தில் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு இந்த தூங்காவனம் படம் துவக்க இருக்கிற விஷயத்த சொல்லி என்னை வசனம் எழுத சொன்னாங்க. சத்தியமாக நான் சந்தோஷப்படலை, பயந்தேன். ஏன்னா நான் மதிக்கிற தமிழ் திரையுலகின் மிகச்சிறந்த வசனகர்த்தாவாகிய திரு கமல்ஹாசன் அவருடைய திரைப்படத்திற்கு என்ன வசனம் எழுத சொல்கிறாரு. அது எனக்கு பயத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் அவர் என்ன நடத்துகிற விதம், கிட்டத்தட்ட 1 வருட காலமாக அவர் கூடவே நான் இருக்கேன். அதற்கு முன்னாடி அவரோட நான் பணிபுரிந்திருக்கிறேன், அது வேற. அவருடைய வயது, அவருடைய அறிவு, அவருடைய அனுபவம், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது என்னை அவர் இப்படி தான் பார்க்கணும். ஆனால் என் தோள் மேலே கை போட்டு என்னை தன் உற்ற தோழனாக நடத்துகிறார். இது எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு விஷயம். நான் மிகையாகவோ உணர்ச்சி வசப்பட்டோ இந்த வார்த்தையை நான் சொல்லவில்லை. காலம் சென்ற என் வாத்தியார் திரு பாலு மகேந்திரா அவர்களுடைய கரம் என் தோளில் படும்போது நான் என்ன உணர்கிறேனோ அதை திரு கமல்ஹாசன் அவர்கள் கரம் என் தோளில் படும்போது நான் உணர்கிறேன். கமல்ஹாசன் என்று நான் பெயர் சொல்லி அவரை விழிக்கிறேன். இந்த மேடையில் பேசும்போது சார்லாம் நான் சொல்லுவேன். ஆனால் என் மனசில் அவரை பற்றின சித்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் அண்ணாச்சி கமல்ஹாசன் தான் எனக்கு இருக்குது. அதுக்கு காரணம் இருக்குது. சுயம்பலிங்க அண்ணாச்சி அவர் நடித்தார், அவர் கூட அந்த படத்தில் நான் இருந்தேன் வச்சேங்கிறது அது அல்ல. பாலு மகேந்திரா குடும்பத்தில் எங்கள் மூத்த சகோதரர் கமல்ஹாசன், அதனால் அவர் எங்களுக்கு அண்ணாச்சி. நான் மட்டுமல்ல, எங்கள் பாலு மகேந்திரா குடும்பத்தைச் சேர்ந்த எனது நண்பர்கள், சகோதரர்கள் பாலா, வெற்றிமாறன், சீனு ராமசாமி, இவங்க எல்லாருமே நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது அவரை பற்றின குறிப்பு வரும்போதெல்லாம் நாங்கள் அண்ணாச்சின்னு தான் சொல்லுவோம். அது உண்மை. அப்புறம் இந்த தூங்காவனம் திரைப்படம் ஒரு க்ரைம் த்ரில்லர். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ ட்ரெய்லர் பார்த்தபோது. ஆனால் அந்த படத்தினுடைய படமாக்கத்தின் போது அத்தனை மகிழ்ச்சியாக நாங்கள் எல்லோருமே இருந்தோம். அதற்கு காரணமும் திரு கமல்ஹாசன் அவர்கள்தான். ராஜேஷம் செல்வா என்கிற ஒரு அற்புதமான திறமைசாலியை தமிழ் சினிமாவுக்கு தூங்காவனம் திரைப்படம் மூலம் திரு கமல்ஹாசன் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார். அதற்காகவும் நாம் பிரத்யேகமாக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ராஜேஷம் செல்வானுடைய இயக்கம் ஃபில்மேக்கிங்கை பற்றி முற்றிலும் திரு கமல்ஹாசன் அவர்களிடம் பயின்றவர். அந்த நம்பிக்கையின் காரணமாகவே தூங்காவனம் திரைப்படத்தை இயக்கும் பொறுப்பை திரு கமல்ஹாசன் அவர்கள் அவருக்கு வழங்கினார். அந்த நம்பிக்கையை சிறிதும் குலைக்காமல், இன்னும் சொல்லப்போனால் அந்த நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துகிற விதமாக திரு ராஜேஷின் செயல்பாடு தூங்காவனம் படத்தில் அமைந்தது. இதில் நடித்த நட்சத்திரங்கள் அனைவருமே அதை உணர்வார்கள். இந்த திரைப்படத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம் இருக்கிறது. பிரகாஷ் ராஜ், சம்பத், கிஷோர், த்ரிஷா, ஆஷா சரத், சோமசுந்தரம், சந்தான பாரதி, யூஹி சேது, உமாரியாஸ், பெரிய பட்டாளம் இருக்கிறது. ஆனால் படத்தில் அந்தந்த கதாபாத்திரங்களாகத்தான் நீங்கள் அவர்களை பார்க்க முடியும். ஒவ்வொரு சிறு கதாபாத்திரத்துக்கும் கூட மிகச் சரியான துவக்கமும் ஒரு முடிவும் இந்த தூங்காவனம் திரைக்கதையில் அமைந்திருக்கிறது. தூங்காவனம் திரைப்படத்தின் சிறப்பம்சம் இது என்று நான் கருதுகிறேன். அடுத்து இந்த படத்தின் ஒளிப்பதிவு சகோதரர் சானு, அவர் பேர் எப்போவுமே எனக்கு முழுசாக வாயில் நுழையாது. சானு, ஜோசப் என்னெல்லாமோ சொல்லுவேன். இப்போ கூட வெளியில் வேறு ஏதோ பேர் சொல்லிட்டு வந்திருக்கேன். மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். இந்த படத்தில் அவருடைய பணி எவ்வளவு சிறப்பாக இருந்ததுங்கிறத இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. படத்தில் பெரிய விஷுவல் ட்ரீட் உங்கள் எல்லாருக்குமே காத்திருக்கு. மிக முக்கியமான திரைப்படம். இந்த படத்தின் மூலம் நிறைய உறவுகள் எங்களுக்கு ஒருவருக்கொருவர் கிடைத்ததற்கு காரணம் திரு கமல்ஹாசன் அவர்கள். திரு பிரகாஷ் ராஜோடு பணிபுரியும் போது, டப்பிங் போது, குரல் சேர்க்கையின் போது நான் ஒரு வார்த்தையை அவரை பார்த்து சொன்னேன். பிரகாஷ் ராஜ் மாதிரி ஒரு கிறுக்கனை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னேன். வேறு யாராக இருந்தால் கோவப்பட்டிருப்பாங்க. பிரகாஷ் ராஜ் கட்டி அணைச்சிக்கிட்டார் என்ன.
ஏன்னா நான் சொன்னதுக்கு காரணம் அவருடைய அர்ப்பணிப்பு. எப்போ வருவாருன்னு தெரியாமல் காத்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் வருத்தமும் கோபமுமே கூட இருந்தது. ஆனால் அவர் வந்து இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் அவரை போய் அணைச்சிக்கத்தான் தோணுச்சு. அப்படி ஒரு அற்புதமான கலைஞர் பிரகாஷ்ராஜ். சினிமாவை ரொம்ப சீரியஸாக தன்னோட வாழ்க்கையாகவே கருதுகிற சொற்ப நடிகர்களில் பிரகாஷ்ராஜும் ஒருவர். இந்த படத்தில் நடித்திருக்கிற அனைவரும் யூகி சேதுவை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவரே சொல்லுவார், நிறைய விஷயம் தெரிஞ்சவர். இந்த படத்தில் ஒரு வலுவான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. த்ரிஷா இதுவரை நடித்த படங்கள் 50 படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் 50வது திரைப்படம். த்ரிஷாவுடைய 50 திரைப்படங்களில் இது மிக முக்கியமான படம் அவருடைய திரையுலக வாழ்க்கையில். இது நீங்கள் பார்க்கும்போது உணர்வீங்க. அப்புறம் ஜிப்ரானுடைய இசை, மிகச் சிறப்பான இசையமைப்பாளர் திரு ஜிப்ரான். ராம்ஜோகையா சாஸ்திரி தெலுங்கு திரையுலகின் மிக முக்கியமான பாடலாசிரியர். அவர் இந்த படத்தில் பணிபுரிந்திருக்கிறார். அபூரி ரவிங்கிற நட்சத்திர எழுத்தாளர். தெலுங்கு திரையுலகில் அபூரி ரவி பேரை சொன்னால் நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கும்போது அதை பார்த்தோம், அவருக்கு இருக்கிற வரவேற்பை. அவர் ரொம்ப ரொம்ப சிறப்பான தெலுங்கு வசனங்கள் எழுதியிருக்கிறதா தெலுங்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தின் வாய்ப்பை எனக்கு வழங்கிய திரு அண்ணாச்சி கமல்ஹாசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அபூரி ரவி சொன்னார், அவர் திரைக்கதை கமல்ஹாசன், வசனம் அபூரி ரவிங்கிறத நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் மனசில் வச்சுருக்கேன், என்ன நினைக்கும். நன்றி. நன்றி. அடுத்ததாக சீக்கட்டி ராஜ்யம் படத்தின் பாடலாசிரியர் திரு ராமஜோகியா சாஸ்திரி அவர்கள். ಎಲ್ಲರಿಗೂ వణకం, అందరికీ నమస్కారం. చాలా రోజుల క్రితం కమల్ సార్ది ఆకలి రాజ్యం అనే సినిమా వచ్చింది తెలుగులో. సెన్సేషనల్ హిట్ ఆ రోజుల్లో. మళ్ళీ చాలా రోజుల తర్వాత పేరులో కొంచెం రిజెంబ్లెన్స్ చీకటి రాజ్యం అనే సినిమా వస్తుంది. ట్రైలర్ చూసాం, నాకు పర్సనల్గా అద్భుతంగా నచ్చింది. ఫేస్బుక్ పోస్టింగ్ ఒకటి వచ్చింది ఫోన్లో, మైండ్ బ్లోయింగ్ ట్రైలర్ ఇప్పుడే అని చెప్పేసి. ఆల్రెడీ ఇట్స్ ట్రెండింగ్. చాలా గొప్పగా ఉంది ట్రైలర్, చాలా థ్రిల్లింగ్గా ఉంది ఎక్స్పీరియన్స్. కమల్ సార్తో ఇంతకుముందు ఉత్తమ్ విలన్కి, విశ్వరూపంకి, మన్మధవాణానికి పనిచేశాను. మళ్ళీ ఈ సినిమా కూడా నన్ను పిలిచి పనివ్వడం చాలా అదృష్టవంతుడిగా భావిస్తున్నాను. ఆయన ప్రేమకు పాత్రుడిగా మళ్ళీ ఆయనతో పాటు పనిచేసే అవకాశం లభిస్తుందని నా భగవంతుని వేడుకుంటాను. జిబ్రాన్ గారు, ఈ సినిమాలో ఒకే ఒక పాట ఉంటుంది, చాలా పవర్ఫుల్గా ఉంటుంది, చాలా హీరోయిక్గా ఉంటుంది. మంచి ట్రెండీ మ్యూజిక్, అది పవర్ఫుల్గా రాశాను. రాజేష్ గారికి థ్యాంక్స్ చెప్పుకోవాలి, ఎందుకంటే మామూలుగా ఇలాంటి ఒక సెటప్లో తమిళ్లో వైరముత్తు సార్ రాశారు. సో దాన్నే దాదాపుగా అనువాదం చేయవలసి వస్తుంది తెలుగు నేటివిటీకి. బట్ రాజేష్ గారు ఏం చెప్పారంటే, వైరముత్తు సార్ రాసింది అలా ఉంచండి, తెలుగు సెన్సిబిలిటీస్కి, తెలుగు వాళ్ళకి ఏం రాస్తుంది వాళ్ళ పద్ధతిని బట్టి మీరేం రాస్తారో మీరు ఇండిపెండెంట్గా రాయండి అని చెప్పేసి నన్ను ప్రోత్సహించారు. అందుకు ఆయనకి కృతజ్ఞతలు. పాట చాలా బాగా వచ్చింది. ఇప్పుడు మనం ట్రైలర్లో విన్నాం థీమ్ మ్యూజిక్. ధైర్యం వీడి సైన్యం యుద్ధరంగం చిమ్మ చీకటి రాజ్యం గాయం వీడి గేయం వెలుగు ఉదయం వీడి రేపటి గమ్యం. ఇలా ఉంటుంది సినిమా. తెలుగులో అందరికీ నచ్చుతుందని నాకు ప్రగాఢమైన విశ్వాసం. ఒక మంచి విజయాన్ని ఈ సినిమా ద్వారా కమల్ సార్ అందుకోబోతున్నారని రాజేష్ గారికి అందరికీ ఆల్ ది బెస్ట్ చెప్పుకుంటూ, ఈ సినిమాలో నన్ను భాగస్వామ్యం చేసినందుకు ప్రతి ఒక్కరికి పేరు పేరున కృతజ్ఞతలు తెలుపుకుంటూ సెలవు తీసుకుంటాను. థ్యాంక్ యూ సో మచ్. தேங்க் யூ சார். அடுத்ததாக நடிகர் திரு யுகி சேது அவர்கள். தமிழ் தெலுங்கு கலந்து பேசணும்னா பல்ராம் நாயுடு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி எவ்வளோ குயிக்காக பேச முடியுமோ ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் முதல் நாள் ஷூட்டிங் போனேன். இன்றைக்கி வாங்க ஸ்ரீராமர் அப்படின்னு சொன்னார் கமல் அவர்கள். என்னென்னு எனக்கு டக்குன்னு புரியல. 14 வருஷம் ஆச்சா அப்படின்னாரு. ஸோ பஞ்சதந்திரமுக்கும் தூங்காவனத்துக்கும் நடுவில் கிட்டத்தட்ட 13-14 வருடங்கள் கடந்து போனது அவர் ஞாபகத்தில் வச்சுருக்காரு. நான் அவர் எவ்வளவோ பண்ணிட்டார் வாழ்க்கையில். அதுக்குள்ளே நான் இந்த 14 வருஷத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 100-110 படங்களை ரிஜெக்ட் பண்ணுங்க. அது ஒன்றா உருப்படியான விஷயம், அது ஒன்று தான். ஸோ நான் ஏதாவது நடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் இருந்தால் தான் நடிப்பாருன்னு தெரிந்து கொண்டு நான் ரமணா படம் பண்ணோடனே போலீஸ் வேஷம் போட்டேன். பக்கத்து வீட்டில் திருடு போனால் கூட என்ன தான் கூப்பிட்டாங்க, காணாமல் போச்சு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 40-45 படம் நான் போலீஸ் வேஷம் தான் வந்தது. அப்போது அது நிரூபிக்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணார். பாவம் அன்பே சிவத்தில் ஒரு திருடன் ரோல் கொடுத்து பார்த்தாரு. அப்புறம் ஒரு 10 படம் திருடனாக வந்தது வச்சிங்களேன். நான் எதுவுமே பண்ணல.
பட் கமல் அவர்களை பொறுத்தவரை நீங்கள் ஐ வாண்ட் டு டாக் சம்திங் அபவுட் தி ட்ரெய்லர். இப்போ ட்ரெய்லர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றால், they used to say that it should look like a teaser should look like a beautiful lady's mini skirt, long enough to cover the essentials and short enough to arouse curiosity. அது இருந்தது இந்த டீசரில். அஃப்கோர்ஸ் கிப்ரானுடைய மியூசிக் இஸ் ஆல்சோ என்ன தோணுதுன்னா, இப்போ இளையராஜா அவர்கள் வந்து பாலுமேந்திரா அவர்களுடைய படத்துக்கு இசையமைக்கும் போது அது பாலுமேந்திரா படத்துக்காக போட்டதா தெரியும், மகேந்திரன் போட்டால் தெரியும். கமல் அவர்கள் உள்டாவாக இருக்குது. எந்த மியூசிக் டைரக்டர் போட்டால் இது கமல் படத்துக்காக போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு தெளிவாக. there's something about Kamalji and the music. Whoever be the music director, he always gets the best music. I don't know what secret he has got. பயங்கரமான ஒரு ரெசிபி வச்சிருக்காரு. அது கண்டிப்பாக ரொம்ப நாளாக கூட எட்டியெல்லாம் பார்க்கலாம், மற்ற தெரியல. அது அது மாதிரி இந்த படத்தில் ஒரு பதிவாக இருந்தாலும் அது நச்சுன்னு எதர் யூ சி த ட்ரெய்லர் ஆர் தி டைட்டில் சாங் இஸ் ஸோ ஃபண்டாஸ்டிக், ஸோ ரெஜுவனேட்டிங். ஸோ ஆர்ஆர் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். இந்த படத்தில் ஏன் பாடல்கள் அதிகமாக இருப்பதை விட ஏன் ஆர்ஆர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, இந்த படத்தில் வந்து ஏன்னா யாரோ கதையை தேடிக்கும் போது ஆர்ஆரோ 3Dயில் இவர் தான் முதல்ல பண்ணார் ஃபஸ்ட்டு. அந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ் சினிமா வந்து யதார்த்தமும் கலிப்புத்தன்மையும் ஒரு சேர அழகாக ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் கலந்து எடுத்தால்தான் திரைப்படம் என்று ஓடுகின்றது. அதை நன்கு அறிந்து வைத்து கொண்டிருக்கிறார். திஸ் ஃபில்ம் இஸ் அ ரியலிஸ்டிக் ஃபில்ம் which is also coupled with a very beautiful dosage of entertainment value and also identification issues. It's a family thriller at the end of the day. ஸோ நவீனப்படுத்த வேண்டும். ஸ்டைல் ஆஃப் தி ஃபில்ம் எப்படி இருக்க வேண்டும், நவீனப்படுத்தணும். அதுக்கு யார் இயக்குனராக போட்டால் சரியாக இருக்குன்னு இவர் கூடவே பாலபாடம் கற்றுக்கொண்ட ஒரு 8 வருடமாக ராஜேஷ் செல்வா. இப்படி அவர் அந்த காலத்தில் மிச்சல் கேமராவில் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்க்கு இப்படி ரிவர்ஸ் பண்ணோன்னா இன்னொரு லென்ஸ் ஒன்று இருக்கும். அது மாதிரி கமல் அவர்களே கூடவே பக்கத்தில் பார்த்து ஒன்று தள்ளி பார்த்து கிட்டத்தட்ட கமல் அவர்கள் இவ்வளோ ரிலாக்ஸ்டாக நான் சினிமா ஷூட்டிங்கில் பார்த்து இல்லை. இவர் ஸோ கான்ஃபிடென்ட் அபவுட் ராஜேஷ் செல்வாஸ் டைரக்ஷன். சும்மா ஸ்மூத்தாக கமல் சாரோட நீங்கள் சாருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பாலச்சந்தர் சொல்லியிருக்காரு என்கிட்ட, வலம்புரி ஜான் ஒரு வாட்டி கமலை கேபி அவர்களை பற்றி ஒரு இது எடுத்தேன், ஒரு ஷார்ட் ஃபில்மு. அது வலம்புரி ஜான் அடிக்கடி கேபி சார் என்னையா இவங்க சாருன்றாங்களே. ஆமாம் சார், எனக்கு கூட தோணுச்சு. கலோனியல் ஹேங் ஓவர் இந்த சாருங்கிறது, அந்த சாருன்னு சொல்லுறதுக்கு பதிலாக அவர்கள் என்று சொல்லாம்ங்கிறது படமே எடுத்து டைட்டில் வச்சார் கேபி. ஸோ நான் ஐ ப்ரிஃபர் சேம் கமல் அவர்கள். கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் சொல்லுவேன் நல்லா சார், இந்த ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி ஆடியன்ஸ் கம்மியாகிட்டே வருது சார், நீங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு படம்லாம் பண்ணாதீங்க, 1 வருஷத்துக்கு ஒரு படம்லாம் பண்ணாதீங்க, நிறைய படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அபுதாபியில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தவம் கிடந்திருக்காங்க கமல் அவர்கள் வருவார்கள் அப்படின்ட்டு. சார் நீங்கள் அங்கே வந்தால் நல்லாயிருக்கும் கேட்குறாங்க. நான் தான் 1032வது ஆள் கேட்குறேன் இந்த கேள்வி. நீங்கள் தான் காரணம் அப்படின்ட்டார். என்னென்ன நீங்கள் தானே நிறைய படம் பண்ண சொன்னீங்க. பேக் டு பேக் 4 ஃபிலிம்ஸ் இயர் பண்ணுறாரு. மிகவும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு அருமையான ஒரு நியூஸ் என்றால் கமல் அவர்கள் அதிகமாக பேக் டு பேக் திரைப்படம் பண்ணுவது தான் சார். யுவர் பெஸ்ட் நியூஸ் தட் யூ கிவன் டு அஸ். திரைப்படத்தை பற்றி சொல்லலாம், நிறையா ஒத்தத்திலையும் சொல்லுவாங்க, நார்மலாக எல்லா இதுலேயும் சொல்லுவாங்க. பிரகாஷ் ராஜ் பற்றி எனக்கு ரொம்ப வயத்தறிச்சல்லாம் உண்டு. ஜாக் நிக்கல்சன் மாதிரி அது பண்ண ஆக்டிங்கே பண்ணுறாரு, ஆனால் நமக்கு மாத்திரம் சலிக்கவே இல்லை, ஏன்னு தெரியல. அது ஒரு தனி கொடுப்பின, அது ஒரு வயத்தறிப்பு. 2வது வயத்தறிச்சல் இப்போ என்னென்னா, த்ரிஷா வந்து பாய் ஃப்ரெண்ட் வேறு சொல்லிட்டப்போ அது ஒன்று. த்ரிஷா வந்து என்ன காமெடினா, 50வது படம் நடிக்க ஆரம்பித்து 15 வருஷம், 15 years and 50th ஃபிலிம். இந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன், 15 வயசு பொண்ணாக பார்த்தேன். இன்னும் அப்படியே 15 வயசு பொண்ணாக தான் இருக்கான். ஷி கேம் ஆன் மை ஷோ நையாண்டி பார் ஃபர்ஸ்ட் டைம். நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். 6வது மாதம் மீறிட்டாத. அன்றில் இன்று வரை அதே வந்து ஒரு துளி கூட அழகு மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற பியூட்டி த்ரிஷா. ஐ டோன்ட் நோ. நான் முதல் நாளே கமல் சார் இருக்கும்போதே தைரியமாக சொல்லிட்டேன், நான் இந்த மாதிரி பேச்செலாம் இவரு தான் அவர் எனக்கு வராதுன்ட்டார். அது அப்புறம் வந்து சன்னி ஜோசப் பழைய ஃப்ரெண்டு ஒன்று. சானு ஜோசப் என்னென்னா, ஐ கால் ஹிம் as தி டென்சிங் ஆஃப் லென்சிங். அவர் வந்து ஒரு லென்ஸ், அதாவது லெஃப்ட் டு ரைட் பார்க்குறது தியேட்ரிக்கல் சினிமோகிராஃபி, பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறது வந்து இன்றைய மாடர்ன் சினிமோகிராஃபி. ஸோ ஃபஸ்ட் பிளேன், செகண்ட் பிளேன், ஒரு லென்ஸுக்கு இருந்ததுன்னா இங்கே பின்னாடி வரைக்கும் போகணும். நீங்கள் அவரோட க்ளோஸ்அப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூட there is always a 5th plane, 6th plane. So he always concentrates on a modern cinematographic movie, not a television or any other medium influence. அந்த விஷயத்தில் இருந்து சானு ஜோசப் இஸ் a person who and very quiet man. கமல் அவர்களோட படம் பண்ணுவது வந்து ஒரு ஹாலிடே ட்ரிப். அது அந்த பிக்னிக்கை வந்து இன்னும் ஈஸி படுத்துகிறார். லக்கேஜ் எல்லாம் தூக்குறாரு ராஜேஷ். அது உள்ள வாட்டர் பேக் சாப்பாடெல்லாம் வைக்கிற மாதிரி சானு ஜோசப். எவ்ரிபடி மேக்ஸ் அ ஹோல் ஆக்ட் ஸோ ப்ளஷரபிள். அண்டு எனக்கு சுகா மேலே அவர் மேலே ஒரு வைத்தறிச்சல் உண்டு. ரொம்ப சீக்கிரமாக கமலுக்கு ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அவர். நாங்களாம் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டோம், இது ரொம்ப உழைக்கணும் அதுக்கெலாம்.
மார்க்லாம் நல்லா வாங்கணும், அதுக்கெலாம் நிறைய இருக்குது. பிகேம் த ரைட் ஹேண்ட் வெரி ஃபாஸ்ட். அது மேலே அவர் மேலே ஒரு சின்ன வயிற்றுச்சல் எனக்கு இருக்குது. கௌதமி மேடம், மை காட், ஷீஸ் இந்த படத்தில் வந்து அது கதைக்கு சம்மந்தம் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா 8 வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்த்த கூந்தல் முதல்ல அதை வெட்டினாங்க. ஸோ முடிவு கட்டினது இந்த தூங்காமடம். அது வந்து நான் ஹைதராபாத்தில் ஒரு சலூனில் கை கட்டிட்டு போய் நிற்கிறாங்க, சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு முடியாக எண்ணி வெட்டுங்க. எனக்கு அப்படி ஐயோ போச்சு, ஐயோ போச்சு, ஐயோ அதுவும் போச்சா, ஐயோ அதுவும் போச்சா அப்படின்னு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க யார்ட்டையும். இது வரைக்கும் ஐயா கத் சைட் பன்ஸ் யா இட்ஸ் அப் டு த இயர் ஹேர் பன். நான் சொன்னேன் அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை மேடம் இங்கே வர சொல்லலாம்ல, எதுக்கு ஃபோனில் கேட்குறேன், ஹேர் ஸ்டைலிஸ்ட்டா சார் தான் லைனில் இருக்கார். ஐயோ ஸோ எவ்வளோ துல்லியமாக வந்து நான் என்னோடய கிராப் எங்கே இருக்கணும், நான் எவ்வளோ ஃபுல்லாக ஷேவ் பண்ணிக்கணும், என்ன ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும். நிக்கில் முருகன் மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது. நான் நான் டிஸ்க் கேரக்டர், நான் இருக்குவதே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி பிளெயின் சட்டை. ஸோ அந்த மாதிரியெல்லாம் என்ன டிராஃப்ட் பண்ணி ரீடிசைன் பண்ணி கண்ணாடி முன்னாடி பார்த்து அப்படி சக்குன்னு ஒரு சின்ன பயம் எனக்கு. என்ன பார்த்தாலே ஐ ஹவ் நெவர் சீன் மை செல்ஃப் இவ்வளோ என்னோட வாழ்ந்து என்னோடய நான் கொடுத்த நடத்தி எனக்கே புதுமையாக இருந்தது என்னை பார்க்கும்பொழுது. அந்த வார்ப்பு என்னை பற்றி எவ்வளோ தெரிந்து கொண்டிருந்தால் நான் செய்யாத இதெல்லாம் செய்ய வைத்திருப்பார். நான் டீட்டோட தம்மே அடிச்சதில்லை. இந்த படம் முழுக்க அப்படியே கிட்டத்தட்ட இந்த அந்த காலத்தில் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அந்த ஆதிபராசி செஞ்சு புகை மண்டலத்தோடய வரும். நான் எப்போ பார்த்தாலும் ஸ்மோக்கிங் கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க படத்தில். நான் சார மாதிரி சார் நான் சாகும்போது போட்டிருங்க ஸ்மோக்கிங் கில்ஸ்ன்னு அப்படின்னு. ஐ வாஸ் டைங் டு ஆக்ட் வித் அதுக்காக இப்படியான்ற மாதிரி. அது ஒன்று. இன்னொரு விஷயம், நான் கெட்ட வார்த்தைலாம் சொன்னது கிடையாது, அவருக்கு நல்லா தெரியும். நான் ரொம்ப சுத்தமாக அப்படியே பவ்யமாக பேசுவேன்னு. வாய் திறந்தா கெட்ட வார்த்தைங்க. எனக்கு டயலாக் வேலையே கிடையாது. ஃபுல்லாக பீப் ஆர்டிஸ்ட் ஃபாலி ஆர்டிஸ்ட் பீப் சவுண்டு போட்டாலும் சரியாயிடும். அது இடுக்கில் நான் டயலாக் பேசியிருக்கேன். நான் சாதாரணமாக பேசினாலே எனக்கு சேது எக்ஸ்பிரஸ்ன்னு பேர் சுப்பாரம் பேர் வச்சார். நான் சாதாரண பேசினா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் இந்த கெட்ட வார்த்தை போய் இடுக்கில் நான் டயலாக் சொல்லும்போது அவர் அபூரி ரவி, நீங்கள் அபூர்வ ரவி, நீங்கள் எப்படி தான் டப்பிங் கொடுத்தீங்கன்னு தெரியல. எனக்கு இடுக்கில் கூட்டு நசிங்கி இருக்கும் அந்த வார்த்தைகள். நான் எப்படி பேசினா தெரியல. எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஆகுது என்ன டப் பண்ணும்போது. நீங்கள் எப்படி பண்ணீங்க எனக்கு தெரியல. ஸோ இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட். ஐ ஹேட் எ சீன் வித் கிஷோர் அண்ட் மை செல்ஃப். ரொம்ப ஃபேசினேட்டிங் சீன் அது. கமல் அவர்கள் படத்தில் கமல் அவர்கள் இல்லாத காட்சிகளும் அவர் இருப்பது போல் ஒரு தொய்வில்லாமல் அதே பிச்சில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவது பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அழகான ஒரு பொறுப்பு. ராஜேஷ் செல்வா கமல் அவர்கள் இருப்பது போலவே இருந்து டைரக்ட் பண்ணும்போது ஒரு ஷார்ட்டை ஒரு சீனை ரீஷார்ட் இட். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேங்க்ஸ் டு சந்திரஹாசன் அண்ணா ஃபார் அலோவிங் us to reshoot a film because all of us felt we need to do a better acting, we need to recarve it better. அந்த படத்தில் ஒரு ஹைலைட், ஒரு டர்னிங் பாயிண்ட் சீனு கிஷோரும் நானும் பண்ணியிருக்கிறது. அது டப்பிங்கில் வந்து 3வது வார்ப்பு ஒன்று வந்தது. டப்பிங்கில் நான் ஒரு வாட்டி பண்ணிட்டு ரொம்ப பின்னிட்ட ஆக்டிங் நான் நினச்சேன். இல்லை சார் கேவலமாக இருக்குது சார் டப்பிங் அப்படின்னு சொல்லி முதலேருந்து ராஜேஷ் இன்னொரு டார்ச்சர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கமல் அவர்களிடம் இவர் கற்றுக்கொண்ட டப்பிங்கில் ரீவார்ப்பிங் ஆஃப் கேரக்டரைசேஷன் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. all this you still don't know so many things. I learned, I recarved my characterization in dubbing. அது கமல் அவர்களிடம் கேட்ட nuances you made me learn through him. அவர் ஏக்கலவங்கிட்டேருந்து நான் ஒரு துரோணாச்சாரியர் கற்றுன்றது நான் ஒரு விழுக்காடு தட்டு அதுவே இவ்வளோ வீச்சு இருக்கும்பொழுது ஐ வாஸ் ஃபேசினேட்டட் தட் வி குட் ரீகார், வி கேன் ஸ்டில் ரீடு. அதுக்கப்புறம் எடிட்டிங்கு, அதுக்கப்புறம் எத்தனை விஷயங்கள் இருக்குது. இந்த படத்தில் வந்து யதார்த்த காட்சிகள் அழுகையும் சிரிப்பும் எப்படி இருக்கிறதோ அதே போன்ற ஸ்டண்ட் கோரியோகிராஃபி இந்த படத்தில் நத்திங் கால்டு பாஞ்சு குச்சி அடிச்சு உடச்சி கிடைக்கிறதுலாம் கிடையாது. யூ ஹேவ் டு see this film. It's the first film in Tamil cinema wherein the stunt choreography will be so difficult to அடிப்பட்டு எத்தனை பேர் ரத்தம் வந்து அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் we are all safe வச்சுங்களேன். அதுக்கு இவரும் அந்த ஃப்ரெஞ்சு குரூவும் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். தேங்க் எவ்ரிபடி, எவ்ரி கோ ஆர்டிஸ்ட் அண்ட் கமல்ஜி after 14 years for giving me another fantastic interesting character. This is a family thriller. அப்போ தான் பிஹெச்டி முடித்தேன். என்னுடைய டெம்ப்ளேட்டில் போட்டு பார்த்தேன். உள்ளே முழையும்போது முதல் நாளே சொன்னேன், சார் இந்த படம் ஹிட்டு படம் சார் அப்படின்னு. ஏன் நீங்கள் நடிக்கிறதுனால சொல்கிறீங்களா அப்படின்னாரு. இல்லை சார் காரியங்கள்லாம் சொல்லி விளக்கி சொன்னதில் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஐ எம் வெரி ஹாப்பி. சந்திரனாக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான தகவல், we are all part of a definite hit film சார், ப்ளீஸ் டேக் இட் ஃப்ரம் மை வேர்டு. தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி. அடுத்ததாக எடிட்டர் திரு ஷான் முகமது. Hello, hi. Well, I'm an editor, so I'm going to keep it short. This is my second film with Sir and Rajesh. First one was Manmadanambu. It's more of the same. I'm just living my dream. Thank you, sir. Thank you, Rajesh. தேங்க்யூ சார். அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் திரு சானு வர்கீஸ்.
Okay, I will not dare to speak in Tamil. Nobody will understand. When you finish a film, you always wonder, what is the vision you had in the beginning and what you finished doing. This has been one of the films where, the artistic intention, the vision you had in the beginning, we came out having done exactly the same thing. Thank you, Rajesh, for being such a collaborator and a brother. It's like we had a lot of fun shooting this film. We played a lot of pranks, laughed so much. It's like the, leaves on a banyan tree, moving around so much with the firm belief that there's a strong trunk in the middle. And thank you, Kamal sir, for being that trunk. Thank you everybody. Thanks. திரு சந்தான பாரதி அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். அன்வேஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் நான் நண்பர் கமல் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். வெகு நீண்ட நாட்கள் பிறகு அவரோடு சேர்ந்திருக்கேன். ஒரு நல்ல சீன் அது. ராஜேஷ் ரொம்ப அற்புதமாக என்கிட்ட அந்த சீனை முதல்ல சொன்னார். ராஜேஷ் எனக்கு விஸ்வரூபம் அவர் ஒர்க் பண்ணும்போதுலேருந்து பழக்கம். அதுக்கு முன்னால் நான் கமல் சார் கூட அந்த மாதிரி இப்போ ஒரு ராஜேஷ் சேர்ந்தார். ஸோ இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக நடிகர் திரு ஜெகன் அவர்கள். நான் நடிக்கிற எல்லா படத்துக்கும் கண்டிப்பாக நான் பேச போடுவாங்கன்னு தெரியும். ஏதோ ஒன்று மண்டையில் யோசிச்சிருப்பேன். இது என்ன நடக்க போகுதுன்னு அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ அதை நான் எதிர்பார்க்கல. இந்த படத்தில் என்னோடய உலகம் அமான் அண்ட் கமல். ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் திஸ் ஸ்பீச். முக்கியமாக எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள் அந்தரிக்கி நமஸ்காரம். ஓகே, தெலுங்கு நண்பர்கள். ஐ வாண்ட் டு தேங்க் இந்த படத்தில் நான் இங்கே மேடையில் நிற்கிறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மை பிக் தேங்க்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் மிஸ்டர் ராஜேஷ். எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஜெகன், மிஸ்டர் கமலோட நான் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், தூங்காவனம். ரொம்ப சின்ன ரோலு, பட் ஐ வாண்ட் யூ டு பி பார்ட் ஆஃப் இட். அண்ட் ஆல் ஐ செட் இஸ் திஸ் நோ டர்னிங் பேக். ஐ வாண்ட் டு பி இன் திஸ் ஃபிலிம். மிஸ்டர் பிரகாஷ் ராஜ் பேசும்போது சொன்னார், இந்த படத்தில் நடித்ததை விட மிஸ்டர் கமல்ஹாசனோட இருந்தது தான் பெரிய அனுபவம். அவர் நிறைய படம் நடிச்சிட்டார், ஏற்கனவே 2 படம் நடிச்சிட்டார். அவருக்கே அப்படி இருக்கும்போது, நான் ஸ்கூல் படிக்கும்போது சத்யா படம் பார்த்துட்டு, அந்த படத்தில் he was a very angry young man. ஸோ நாங்களாம் சினிமா பார்த்து ஒரு குருதிமன் சொன்ன மாதிரி சினிமா பார்த்து வளர்ந்து அதுவே கொள்கையாக அடிச்சுட்டு வளர்ந்தாங்க. சத்யா படம் பார்த்துட்டு ஸ்கூலில் ஒரு பையனை போய்ட்டு அடிச்சிட்டேன். ஸ்கூலை விட்டு பாட்டியை கூட்டு அனுப்பிச்சிட்டாங்க. வெற்றி விழா படம் சாந்தி தேட்டரில் ஸ்டார் கட்டை போயிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அங்கே பெரிய தகராறு நிறைய ஆயிடுச்சு, எங்கள் ஸ்டார்லாம் ஆடுன்னு சொல்லி. ஸோ வீட்டுக்கு போனதே விடிகால 3 மணிக்கு போனேன். ஃபஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். பாட்டியை கூட்டு திருப்பி ஸ்கூல் விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. குருதி புனல் படம்லாம் ஒரு நடுவில் 2 பீரியட் கேப் இருந்துச்சு. அப்போ பார்க்கலான்னு வந்தேன். ஸோ 5th பீரியட் லேட்டாக போனேன். வாட் இஸ் திஸ்ன்னு சொல்லி ப்ரொஃபஸர் வெளியே அமிச்சிட்டார். ஸோ நான் சரியாக படிக்காமல் போகிறதுக்கு திரு கமல்ஹாசன் கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, பட் ஐ எம் வெரி ஹாப்பி சார். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தேட். ஓகே, அந்த மாதிரி அவரை பார்த்து வளர்ந்துட்டு குணா படம் பார்த்துட்டு எந்த அளவுக்குலாம் மென்டலாம் குணா ஐ திங்க் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. மேபி நான் நடிகனாக இருக்கனால இங்கே சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. குணா படம் பார்த்துட்டு கூட இருந்த பொண்ணுங்களாம் அபிராமி அப்படின்னு அப்போயே சொல்லிச்சு, நீ கண்டிப்பாக மென்டலாக தான் ஆவ அப்படின்னாங்க. ஓகே, அந்த மாதிரி பண்ணாங்க. நான் சினிமாவில் நடிக்க வரேன், தென் அவரோடவே நடிக்கிறேன். இது ஹவு கேன் ஐ சே, மிஸ்டர் யூகி பேசும்போது சொன்னார் வைத்தறிச்சல் அப்படின்னு. நிஜமாகவே நான் சொன்னேன், உங்களை பார்த்து வைச்சல் பண்ணோம், சுகாவை பார்த்து வைச்சல் பண்ணோம். நீங்களாம் அவர் கூட உட்காந்து பேசுகிறீங்க. எப்படி 8 நாள் இந்த படத்தில் நடித்தேன். எப்படி நீங்கள் ஒரு புத்தக பிரியராக இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர்களோட புத்தகங்களை எடுத்துகிட்டு ஒரு தனிமையான இடத்துல குணா மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு புத்தகம் பற்றி எவ்வளோ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்களோ அந்த அனுபவம் எப்படியோ அதுதான் இந்த படத்தில் நான் நடித்த அனுபவம். அவரும் சுகாவும் திரு கமல்ஹாசனும் சுகானனும் பேசுகிறத தூரத்தில் நின்றுட்டு நான் பார்த்துட்ருப்பேன். அண்ட் ஐ எம் சேயிங் தட் இஸ் Now I know why they call him cinematic genius, உலக நாயகன் எல்லாம் சொல்லுவாங்க. பட் நேரிலிருந்து பார்த்துக்கான எல்லாமே நடந்தது. அண்ட் மியூசிக்கை பற்றி பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. இதில் ஒரு சில விஷயம்லாம் என் மண்டையை தாண்டி போகுது. கமல்ஹாசன் நடித்து பார்த்துருக்கோம். அவர் மிமிக்ரி பண்ணி யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தேன். அவர் அசோகன் மாதிரிலாம் பண்ணி காட்டுறாரு, ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று பண்ணுறாரு. இன்னொன்று நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, அந்த 8 நாளில் மிஸ்டர் கமல் அவர்கள் அவரோட குரு கேபி பற்றியும் ஓகே நாகேஸ்வரனை பற்றியும் பேசாத நாளே கிடையாது. And I found it's my observation, sir, correct me if I'm wrong, and he spoke about them every day. And ஒரு நாள் பேசும்போது இன்றைக்கி அண்ணனை பற்றி பேசல அப்படின்னு சொல்லி நாகேஷை பற்றி பேசுகிறாங்க.
he tells about என்கிட்ட சொல்ல he tells about எப்படி அபூர்வ சகோதரர்கள் அந்த புலி ஏன்டா அப்படின்னு சொல்லி அந்த ஜோக்லாம் சொன்னார். அதை நான் மேடையில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் இட்ஸ் இஸ் பர்சனல் ஜோக், ஓகே, பிட்வீன் ஹிம் அண்ட் மிஸ்டர் நாகேஷ். அண்ட் it starts with that, and I can't say anything more, and I'm overwhelmed. பட் முக்கியமான விஷயம், இந்த படத்தில் இருக்கேன், கண் சிமிட்டிங்னா மிஸ் ஆகிடுவேன். ஸோ தயவுசெய்து கொஞ்சம் நல்லா பாருங்க, பிகாஸ் திஸ் மூவி, ஓகே, இட்ஸ் நாட் அபவுட் திஸ் மூவி. யா, அண்ட் சானு, யா, அது வேறு இல்லாமல் நான் வரும்போது கேட்டேன், சுகானா கேட்டார், ட்ரெய்லரில் இருக்கியாடா? அவரே யோசிக்கிறார், அவர் எத்தனை வாட்டி பார்த்துருப்பாரு, இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்லைண்ணே, ட்ரெய்லரில் இல்லை, படத்தில் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, பட் திஸ் I'll be very happy, man. எல்லா நடிகருக்கும் நம்ம வரும்னு சொல்லுவோம், பட் இட்ஸ் நாட் அபவுட் தட். இட்ஸ் just my 8 day, okay, my camaraderie with Mr. Kamal. And thank you so much, sir. I've never been overwhelmed or never been so thankful, and thank you so much. Thanks, everybody. நன்றி. அடுத்ததாக ஸ்டண்ட் மாஸ்டர் திரு டி ரமேஷ் அவர்கள். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் கோயிலுக்கு போனால் தெய்வத்தை கும்பிடுவோம். ஆனால் இந்த தொழிலில் வந்து எனக்கு தெய்வமாக இருக்கிறது சார் தான். உண்மையை சொல்கிறேன். என்னென்னா, விக்ரம்னு ஒரு படம், அதில் எங்கள் ஃபாதர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஃபைட்டராக. அப்போ ஷூட்டிங் பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ காரை வந்து நான் பார்த்த இடம் வந்து இந்த நாகரா வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு காரை பார்த்துட்ருப்பேன். இன்றைக்கி அவங்க கிட்டேயே நான் உட்காந்துருக்கேன்னா எனக்கு ரொம்ப நன்றி சார். இந்த திரையுலகில் வந்துட்டு ஸ்டண்ட்டில் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல் நேம் சொன்னதே சாருடைய பேர் தான். இவங்க கூட நான் ஸ்டண்ட் பண்ணணும். இன்றைக்கி அவங்களுடைய படத்துலேயே நான் ஸ்டண்ட்டு விற்கினராக இருக்கிறேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த படத்துடைய இயக்குனர் ராஜேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் பிரகாஷ் ராஜ் சாருடைய ரசிகன் நான். என்னென்னா, கம்மக்க காரக்குள்ளுன்னு ஒரு தெலுங்கு படம், தாக்கரி நாராயணராவ் டைரக்டர். ஒரு டயலாக் வந்துட்டு ஒரு தலக்கோணாவில் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு டயலாக் வந்துட்டு எவ்வளோ ஒரு 10 பேஜஸ் இருக்கும். அத்தனை பேஜுக்கும் டைலாக்கும் ஒரே ஷாட்டில் முடித்தாங்க. அன்னையிலேருந்து அவருடைய ரசிகர் நான். உண்மை அதுதான். இருந்தாலும் என்ன, எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, ஸ்டண்ட்டுன்னும்போது உயிர் பாதுகாப்பு வேணும், கைகால் உடையாமல் ஒர்க் பண்ணணுன்ற விஷயங்கள் வந்துட்டு எங்களுக்கு அது தெரியவே தெரியாது. நிறைய என்ன பெல்ட் அடிப்பான்லாம் பண்ணுவோம். ஆனால் எங்களுக்குன்னு நிறைய விஷயங்கள், எங்களுக்குன்றது இல்லை, சினிமா உலகுக்கே நிறைய விஷயங்கள் கார் தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க. எங்களுடைய விஷயம், கார் அப்செட் பண்ணுறதுலேருந்து ரோப் ஷாட் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் கூட கார் தான் எங்களுக்கு எல்லாமே. ஃபாரின்லேருந்தும் சரி, இப்போ முதல் வந்து பாம்பே அங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் ஃபாரின்லேருந்து வர வச்சது கார் தான். அவருக்கு அதுக்கும் சேர்த்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்ப அருமையான விஷயமா இருக்கும் இந்த படத்தில் எல்லாமே. நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரு சோமசுந்தரம் அவர்கள். மேடையில் இருப்பவர்களுக்கும் மேடை ஏற இருப்பவர்களுக்கும் வணக்கம். இந்த படம் ராஜேஷ்க்கு நன்றி சொல்லிக்கிறேன், சுதா சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இவங்க தான் ஃபஸ்ட்டு என்னை கால் பண்ணி ஒரு ரோல் கொடுத்தாரு. கமல் சாரை பற்றி சொல்லணுன்னா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. அதில் கொஞ்சம் ஜெகன் சொல்லிட்டாரு. இந்த பாரதியாருடைய வரிகள் இருக்கும், மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் முவிழ்ந்து விடு பாப்பா அப்படிங்கிற வரிகள். அதுக்கு அர்த்தம் அவ்வளோவா புரியாது, கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுது. ஆனால் அர்த்தம் முழுசாக எப்போ புரிஞ்சுதுன்னா, யாரா நீ, சத்யாடா அப்படின்னு திருப்பி சொல்லும்போது தான் அதனுடைய அர்த்தம் புரிஞ்சுது எனக்கு. அவ்வளோ ஒரு ஆங்காரமுள்ள இளைஞனாக அந்த ரோலில் வந்து எல்லாருடைய மனதையும் கவர்ந்தார், என்னையும் கவர்ந்தார். அவர் கூட நான் நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நன்றி வாய்ப்பளித்தமைக்கு. நன்றி. அடுத்ததாக மாஸ்டர் அமான். My name is Aman Abdullah. Good evening, everyone. This is my first movie, and I got this chance because of, I would like to thank my dramatic sir, Mr. Krishnan. He saw this ad on Facebook, and he told that I know a boy, and I gave the audition. Rajesh sir was there. He gave me different auditions and different things to do, and
I got selected. So, and this was an amazing experience. I didn't expect it to be this good. It was so amazing. And I would like to thank Kamal sir. He gave me a lot of different tips and to improve myself as an actor. Thank you so much, sir. And finally, I would like to say that the set was absolutely brilliant. It was like a family. Everybody, it was just amazing. Thank you. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நடிகை திருமதி உமா ரியாஸ் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே நிறைய சேம் பிஞ்ச் இருக்குது. பிகாஸ் ஆஃப்டர் 12 இயர்ஸ் நானும் அன்பே சிவம்க்கு அப்புறம் சார் கூட நடிக்கிறேன். நிறைய நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான் கமல் சார் கூட ஒரு படமாவது நடிக்கணும் அப்படின்னு. நான் 2வது படம் நடிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நடிகை செல்வி மதுஷாலினி அவர்கள். A very good evening. I just have a quick thank yous to everybody. First of all, thank you Rajesh sir for picking me for this film, and my friend Priyanand who suggested me to do this film, and Kamal sir, thank you so much, and Gautami ma'am, everybody, Trisha. Trisha, I've known her for a longer time, and this is the first time I'm acting with her. She's no different from a person on the sets and off the sets, and I'm a huge fan of Kamal sir. After working with him, I've become a bigger fan because when you meet a lot of actors, you meet them and then you are, oh my God, is he like this? But he only inspires you. And he's inspired me in a lot of ways. Thank you so much for that. And Gibran, good luck. And I thank the entire unit. Sitara, thank you so much. Thank you, everybody. தேங்க்யூ. அடுத்ததாக ஷோபி மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். கமல் சார்ன்ற யூனிவர்சிட்டிக்கிட்டேருந்து நான் விருமாண்டின்ற படத்தில் வந்து ஒரு கோர்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ன்ற படத்தில் ஒரு டான்ஸ் மாஸ்டர்ன்ற பட்டத்தை வந்து எனக்கு வந்து கமல் சார் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கோர்ஸ் படிச்சுட்டே இருக்கேன். இப்போ வந்து தூங்காவனம் எனக்கு இன்னொரு பாடம். அந்த பாடத்தை கற்றுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த கமல் சாருக்கு நன்றி. அப்புறம் வந்து ராஜேஷ் பற்றி சொல்லலாம். ராஜேஷுக்கு தெரியுமா தெரியாது, அவரோட எனக்கு பயங்கர நம்பிக்கை. அப்படியே சொல்லுவேன் வந்து அவர் என்னென்னமோ ஸ்கிரிப்ட் சொல்லுவார், இந்த ஸ்கிரிப்ட் அப்படி வச்சுருக்கேன் இப்படி வேறு ஏதோ சொல்லுவார். அப்போ சொல்லுவேன் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் பாருங்கள் கமல் சார் உங்களை நீங்கள் என்னென்னமோ யோசிச்சுட்ருக்கீங்க, சார் வந்து சொல்ல போகிறாரு உங்களை டைரக்டர் ஆக்க போகிறாரு சொல்லுவேன். அப்படின்னு அதெல்லாம் ஐயோ அதெல்லாம் நம்மளால் முடியுமான்னு யோசிச்சிட்டே இருப்பார். பட் அதே மாதிரி இன்றைக்கி நான் சொன்னேன், நான் வந்து வேலையை தான் ஆக்சுவலி நான் வந்து அசிஸ்டண்ட் சார் மாஸ்டர். அப்போ நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது நான் வந்து ஒன்லி வேலை மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தோம். பட் பார்த்தா நான் இதெல்லாம் திங்க் பண்ணதே கிடையாது. திடீர்னு பார்த்தா சாரே வந்து நீ மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஒரு நாள் உங்களுக்கு சொன்னார், அதே மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு சாருக்கு வந்து என் சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக இசையமைப்பாளர் திரு ஜிப்ரான் அவர்கள். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு சார். நான் சுகா சார் காலையிலேருந்து என்னை ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார், இந்த இதுலையாவது ஒழுங்காக பேசுங்கன்னு. நான் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருந்தேன், எல்லோரும் ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் எல்லோரும் என்னோடய பாயிண்ட்டை சொல்லிட்டாங்கன்னு சொல்லலான்னு நினச்சேன். அதையும் சார் சொல்லிட்டாரு. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. பட் தேங்க்ஸ் டு ராஜேஷ். ஏன்னா ராஜேஷ் ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். ஏன்னா விஸ்வரூபம் உத்தம் வில்லனில் இருக்கும்போது ராஜேஷ் ஃபோன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்கள் ஹார்ட் ஒர்க் எல்லாமே கடவுள் பே பண்ணிட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ஒரு விஷயம் என்னென்னா சாருக்கும் ராஜேஷ்க்கும் ஒரு பயங்கர ஒரு சிங்க் ஒன்று இருக்கும். ஏன்னா அது உத்தம் வில்லன் அந்த ஒரு படத்துலையுமே நான் பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு டியூன் இல்லாட்டினா லிரிக்ஸ் அனுப்பும்போது ராஜேஷ் வந்து இது நல்லா இருக்குல்ல அப்படிம்பாரு. அப்புறம் பார்த்தா சார் வந்து கரெக்டாக அதை பிக் பண்ணி அனுப்புவார். அண்ட் ஈவன் டியூன்ஸ் அதனாலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக ஸ்மூத்தாக இருந்துச்சு அந்த ஒர்க் பண்ணது. அண்ட் இட் வாஸ் அன் அமேசிங் டீம். அண்ட் தேங்க்ஸ் ஆன் த ஹோல் டீம்கே தேங்க்ஸ். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக கௌதமி மேடம். எல்லாருக்கும் வணக்கம். అందరికీ నమస్కారం. ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னொரு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷனில் காஸ்டியூம் டிசைனராக ஒர்க் பண்ண முடிஞ்சதுங்கிறதுக்கு. இந்த படம் தனிப்பட்ட முறையில்
என்னுடைய டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட். தனிப்பட்ட முறையில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதில். அதாவது நிறைய பேர் ஆர்டிஸ்டோடைய, சில பேர் ஆர்டிஸ்டோடைய லுக்கை மாற்ற ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப சொல்லி பாராட்ட வேண்டிய விஷயம் ஆக்சுவலி இந்த படத்தில் த்ரிஷா அவர்கள், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், ஹேர் ஸ்டைல், மேக்கப் ஸ்டைல் எல்லாமே ஆக்சுவலி தலைகீழாக்கி வேறு மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்க அவ்வளோ ஓப்பன் மைண்டடாக, அவ்வளோ அட்வென்ச்சரஸாக ஒத்துக்கிட்டாங்க எல்லாமே. ஒரு விஷயத்துக்கும் வேண்டான்னு சொல்லலை. அதாவது ஒரு சின்ன மேக்கப் டீட்டெயில் முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் மாற்றி கொஞ்சம் உல்ட்டா புல்ட்டா பண்ண பார்த்துருக்கோம். அண்ட் நாங்கள் எல்லாம் பார்த்த வரைக்கும், அண்ட் ஐ திங்க் ட்ரெய்லரில் வந்ததா இந்த காட்சி, உங்கள் ஃபேஸ் வந்துச்சுல. ஸோ போக போக படத்தோடைய இன்னும் காட்சிகள்லாம் வரும்போது எல்லாருக்கும் புரியும். ஷீ இஸ் லுக்கிங் ஸ்டன்னிங். அண்ட் லைக் தட் எவ்ரிபடி எல்ஸ், பிரகாஷ் ராஜ் அவர்கள், அண்ட் ஐ திங்க் ஜஸ்ட் உமா, எவ்ரிபடி, மது, யோகி சேது சார், அவர் வந்து கொஞ்சம் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டேன். பட் ஹி வாஸ் வெரி ஸ்போர்ட்டிங். இவருடைய எல்லா மோஸ்ட் பிக்சர்ஸ் ரீசெண்ட்லி நானே பண்ணிகிட்ருக்கறதுனால ஒவ்வொரு படத்துலேயும் சாரோடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி காஸ்டியூம் பண்ணுறதுங்கிறது ஒரு தேவையான விஷயம். ஆனால் அதுவும் மீறி அந்த கேரக்டருக்கு ஏற்றபடி பண்ணுறதுலேயும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணுங்கிற ஒரு பர்சனல் சேலஞ்ச் எனக்கு இருந்துகிட்ருக்கோம். ஒரு படத்தில் இருக்கிற மாதிரி இன்னொரு படத்தில் லுக் ரிப்பீட் ஆகக்கூடாது, ஒரு ஸ்டைல் ரிப்பீட் ஆகக்கூடாது. எனக்கு என்ன அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம், எனக்கு எப்படி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஈஸியாக போய்டும்னா, அவருடைய ஃபேஷியல் லுக், ஹேர் ஸ்டைல், மேனரிசம்ஸ் அதெல்லாம் அவர் அப்படி பண்ணிடுவார் அவர். ஸோ த ரெஸ்ட் ஆஃப் த ஜாப், ஜஸ்ட் த ட்ரெஸ் இன் இட் செல்ஃப், த காஸ்டியூம் இன் இட் செல்ஃப் பிகம் வெரி ஈஸி ஃபார் மீ. இந்த படம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்திருக்கு, பட் அதே அளவுக்கு திருப்தியாகவும் இருக்குது. And I want to say thank you to everybody for being so cooperative and wonderful team. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எங்கள் ராஜ்கமல் குடும்பத்தில் 8 வருஷத்துக்கு மேலே ஆச்சா, 7.5 years-ஆக எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து இன்றைக்கி உலகத்துக்கு ஒரு டைரக்டராக அறிமுகம் படுத்துகிற ஒரு வாய்ப்பு, அவகாசம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஐ ஆம் ஸோ ப்ரவுட். அவர் ரொம்ப இந்த 7.5 years-ல் வளருது, அவரோட வளர்ச்சி நான் பார்த்துருக்கேன். அவருக்கு ஒரு ரொம்ப அருமையான குணம் இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்க மாட்டார், பட் ரொம்ப ஸ்டெடியாக இருப்பார், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார். அண்ட் அவருடைய சின்சியாரிட்டி ரொம்ப ரொம்ப பாராட்டணும் நம்ம. அண்ட் டீம் கூட ஒர்க் பண்ணுற அந்த டேலண்ட் இருக்குது எல்லார்கிட்ட இருந்து. எப்படி வேலை வாங்குறதுங்கிறது டைரக்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி அவருக்கு இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இந்த ஃபேண்டாஸ்டிக் இந்த ஒரு ஆரம்பத்தோட அவர் ஹீ இஸ் கோயிங் டு பிகம் ஒன் ஆஃப் தி நேம்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேடம். அடுத்ததாக இயக்குனர் திரு ராஜேஷ் எம் செல்வா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். பிரிண்ட், டிஜிட்டல் அண்ட் மீடியாவிலேருந்து வந்திருக்க எல்லாருக்கும் வெல்கம் எவ்ரிபடி. நான் இந்த உத்தம வில்லனில் ஒரு டயலாக் ஒன்று வரும், நான் நடிச்சிருப்பேன். அதில் மன்னர் முன் அவ்வளோதான் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ மேம் கிட்ட கேட்டேன், இந்த ஃபங்க்ஷன் வரும்போது மேம் நான் பேசணுமா அப்படின்னு. நீங்கள் பேசி தான் ஆகணும் அப்படின்னாங்க. ஸோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எனக்கு எல்லாரும் மாதிரி தான் எனக்கு இந்த பத்திரிகைலாம் கேட்டுட்டு இருந்தாங்க கேள்வி, எப்படி சார் டைரக்ட் பண்ணுறது இருக்குது. வழக்கமாக இந்த லாஸ்ட் 2-3 மாதமாக ஒரு தொடர்ந்து ஒரு 2 கேள்வி என்னை சுற்றி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் நான். ஆல்வர்பட் சிக்னல் தாண்டும் போது ஸ்கூலில் படிக்கும்போது சாரோட ஃபேன் ஆப்வியஸாக. ஸோ பெரிய ஃபேனு. கூட படிக்கிறவங்களாம் வேறு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள கிண்டல் பண்ணுறதுக்காக அந்த சிக்னல் கிராஸ் பண்ணும்போது காமிப்பேன். அவர் ஏய் கோயில் தாண்டுறோம் புத்தி போட்டுக்கோ அப்படின்வேன். ஸோ அப்படி தான் நான் சாரை தெரியும் எனக்கு. அப்புறம் அந்த பெரிய கேட்டுக்குள்ளே போயிட முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் உள்ளே போய் ஒரு ஃபோட்டோ கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ
அம்பிட் டென்சிட்டிவ். படம் ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டோம் சார் ஆக்சுவலாக. வெரி ஈஸி மேக்கிங் திஸ் ஃபிலிம். இது கஷ்டமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ எல்லாருமே கேட்குறாங்க, கமல் சார் மாதிரி ஒரு கிரேட் ஆக்டர் வச்சு முதல் படம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படி இதுதான் இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்குது 3 மாதமாக. ஆக்சுவலாக சொல்ல போனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பயமாக இருந்த விஷயம் என்னென்னா, சாரை வந்து 7-8 வருஷமாக நான் பக்கத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட ஃபஸ்ட்டு டிராஃப்ட் எல்லாமே படிக்கிறதுக்கு பாக்கியம் எனக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவர் எழுதி கொடுக்குறது நான் தான் டைப் பண்ணுவேன். அதுதான் முதல் வேலை எனக்கு ராஜ்கமலில். ஸோ தட் வாஸ் அமேசிங். ஸோ அப்படி பார்த்து வந்தவன். எனக்கு 7-8 ஸ்கிரிப்ட், இன்னும் பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருக்குது அவர்கிட்ட ரெடியாக. நாளைக்கு ஷூட் போயிடலாம் அப்படி ரெடியாக வச்சுருக்காரு. விஸ்வரூபம் மாதிரி, ஒரு விருமாண்டி மாதிரி, ஹேராம் மாதிரி ஒரு படத்தை இயக்குனவர், தேவர் மகன் மாதிரி, மகாநதி, குணா, மைக்கேல் மான் காமராஜ் மாதிரி கிளாசிக்ஸ் எழுதுனவர். அவரை டைரக்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். அது வந்து எனக்கு அதுதான் ரொம்ப பதட்டமாக இருந்தது. அண்ட் அப்படிப்பட்டவர் வந்து இன்னொருத்தர்கிட்ட அந்த பதவியை கொடுக்குறாருன்னும் போது தட்ஸ் அனதர் பிக் இது. ஸோ ஐ திங்க் அந்த இடத்துல எனக்கு வந்து பயம்லாம் போயிடுச்சு. ஸோ கொடுத்துட்டாரு, இதை ஒழுங்காக பண்ணணும். இது ஒரு வரம் மாதிரி எனக்கு. ஸோ வரம் கிடச்சிருச்சு, அந்த வரத்தை ஒழுங்காக பயன்படுத்தணும். ஸோ அந்த ஒரு இதுதான் இருந்தது எனக்கு. ரெண்டாவது வழக்கமான கேள்வி என்ன கேட்குறது வந்து, உங்களுக்கு கமல் சார் டைரக்ட் பண்ணும்போது தூங்காவனத்தில் உங்களோட கிரேட் மூமெண்ட் என்ன, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. இதுவும் 3 மாதமாக சுற்றிட்டே வர கேள்வி. எந்த மூமெண்ட் சூப்பர், ரொம்ப எக்ஸைட்டான மூமெண்ட் எதுன்னு. என்னோட எக்ஸைட்டான மூமெண்ட் முடிஞ்சு போச்சு. அது இனிமேல் வாழ்க்கையில் வருமானு தெரியாது எனக்கு. தட் இஸ் த டே வென் கமல் சார் said that you are going to direct the movie. That happened on April 17th. I'll never forget this day. ஸோ அதுதான் என்னோட எக்ஸைட்மெண்ட் மூமெண்ட். இனிமேல் என்ன வாழ்க்கையில் நடந்தாலும் அதோட எக்ஸைட்மெண்ட் இருக்குமான்னு தெரியல எனக்கு. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாமே இட்ஸ் கூல். ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த படத்தை முடிக்கிறதுக்கு வந்து எனக்கு நல்லா தெரியும். இது கமல் சார் கிட்ட நான் சொன்னதில்லை, எவ்வளோ அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும். சாரி. அண்ட் another thing, என்னோடய ப்ரொடியூசர் சந்திரஹாசன் சார், அண்ட் அவர் மேடையில் வரமாட்டார் கூப்பிட்டா. நான் வந்து இது வரைக்கும் 3 வாட்டி தான் செட்டுக்கு வந்திருக்காரு. ஒரு முதல் நாள் நான் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டு, சார் நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்தார். ரெண்டாவது வந்து அவர் எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு, என்கிட்டையும் சார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டு ஒரு செட்டு பார்க்கணுன்னு வந்தார். அது ஒரு முக்கியமான செட்டு போட்டிருந்தோம் இவிபியில், அது பார்க்கறதுக்காக வந்தார். 3வது நாள் he had some work with Kamal sir which I didn't allow Kamal sir to go to office. ஸோ அதனால் வந்தார். ஸோ இதுதான் 3 வாட்டி செட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ என்ன ப்ரெஷர் நடந்தாலும் சாருக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேர் பேசி, எனக்கு எதுவாக என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட போயிடலாம் ஃபஸ்ட்டு எனக்கு. ஸோ இதுதான் ப்ராப்ளம்ஸே, என்ன பண்ணுறது தெரியல சார். இப்போ யூ சார் சொன்ன மாதிரி ஒரு சீன் எடுத்து முடிச்சிட்டோம். வி ஷார்ட் டில் 2 o'clock, திருப்தியாக அமையல, என்ன பண்ணுறது தெரியல. சார்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு வேணும்னா திருப்பி எடுங்க அப்படின்ட்டாரு. பட் எனக்கு ப்ரொடியூசர்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும். போய் சொன்ன உடனே he said go ahead, no problem, பண்ணுங்க, உங்களுக்கு திருப்தியெல்லாம் பண்ணுங்கண்ணா. ஸோ இட்ஸ் அன் ஐடியல் சுச்சுவேஷன் ஃபார் அ நியூ டேரக்டர். அது வந்து கனவாக இருக்கும் இந்த டேரக்டர்ஸுக்கு. இப்படி ஒரு ப்ரொடியூசரும் இப்படி ஒரு ஆக்டரும் கிடைக்கிறதுக்கு வந்து அது கனவு தான். அது எனக்கு அது கனவாக தான் அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லணும். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் மை காஸ்ட். முக்கால்வாசி காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து நான் எல்லாருக்கூடையும் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். டேரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒர்க் வித் த்ரிஷாவோட அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாரோட சானுவோட அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணி, ஷான் முகமதோட அசிஸ்டன்ட் டேரக்டர், ஷோபி மாஸ்டரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் எவ்ரிபடி எல்லாரோடையும் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணி. பட் நோபடி ட்ரீட்டட் மீ லைக் அ ஜூனியர். எவ்ரிபடி டுக் மீ சீரியஸ். நான் சொன்னதெல்லாம் கேட்டாங்க. ஸோ அது. அண்ட் பிரகாஷ் ராஜ் சார் பற்றி சொல்லணும். வெரி கோஆப்ரேட்டிவ். அதாவது நான் ஃபஸ்ட்டு காஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்னென்னவோ கேள்விப்பட்டேன். நான் பயந்துகிட்டே இருந்தேன் நான், ஐயோயோ அப்படின்னு. பட் ஐல் டெல் யூ, அவர் வந்து செட்டில் லாஸ்ட் ஷெடியூல்லாம் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் வேலைலாம் பார்த்தாரு. கண்டினியூட்டிலாம் சொன்னார் எனக்கு. ஸோ ஸ்வீட் சார், வாட் யூ டிட் இன் டப்பிங் வாஸ் அமேசிங் அண்ட் த்ரில்லிங் இட் வாஸ். ஏன்னா நான் வந்து டப்பிங் வந்து வாய் திறந்து பார்த்தது வந்து கமல் சார் மட்டும் தான். விஸ்வரூபத்தில் தான் சேது சார் சொன்ன மாதிரி விஸ்வரூபத்தில் அங்கே பாம்பேயில் ஷூட் பண்ணும்போது இங்கே வந்து நான் தமிழில் டப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். சார் ஒரு வாரம் கழிச்சு வந்து எல்லாத்தையும் தப்பு மாத்திரன்னு சொல்லிட்டு உட்காந்து எனக்கு மனசு வருத்தமாக போச்சு. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண. அப்புறம் இட் சேஞ்ச் எவ்ரிதிங். படத்தோட கலரே வேறு மாதிரி மாறிடுச்சு. அந்த மாதிரி ஹி ஆல்சோ, பிரகாஷ் ஆல்சோ டிட் அ அமேசிங் ஜாப் இன் டப்பிங். த்ரிஷா ஐம் ஃபேன் ஆஃப் த்ரிஷா. ஐ பீன் சீயிங் ஹர். எனக்கு அப்போது ஸ்கூல் டேஸ்லேருந்து எனக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்து எனக்கு அவங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இல்லையா, I studied in MCC Church Park. So Sethu sir was I'll say one of the Kamal sir அடுத்தது one of the best cast in the movie வந்து Sethu sir. நான் கூட்டு வந்து மேம் கிட்ட சொன்னேன், மேம் இவர் எப்படியாவது மாற்றி இந்த கேரக்டர் கொடுத்துருங்க. She did it amazing sir. And
கிஷோர் சார் இங்கே வர முடியல இன்றைக்கி அவர். ஸோ யா சென்ட் அ வாய்ஸ் பைட், I'll give it to the media. He's gem of a person, lovely to great to work with him, ரொம்ப ஸ்வீட்டான ஆள். He did a great job. இந்த படத்தில் சூப்பர் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. பிரகாஷ் சார் பாராட்டினார் டப்பிங்கில் பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்குன்னு. அண்ட் சம்பத் சார் ஆல்சோ டன் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இதில் பார்த்தா நிறைய காஸ்ட் இருக்கெல்லாம் குட்டி குட்டி ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் வெரி இம்பார்ட்டன்ட் விச் டேக்ஸ் த ஸ்டோரி ஃபார்வர்ட். அண்ட் சாம்ஸ் has done a good role. ஆஷா சரத் மேம் ரொம்ப சின்ன ரோல் பட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். She immediately accepted and came and did it. And Madhushalini has done a very interesting role, and it will be very interesting when you see the movie. And Somasundaram, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர், இன்னொரு ஆக்டர், he has done a great job. சந்தானபாதி சார், அவர் இடத்துல நான் இருக்கேன்னு சொன்னார், சத்தியமாக இல்லை, அதெல்லாம் கிடையாது, அது சும்மா அவர் எதோ சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது. ஸோ நான் ஒரு வாட்டி பார்க்கும்போது சொல்லுவேன், அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ I got an opportunity to use him in Sir's movie. And உமாரேஸ் மேம், அகைன் a small role, இமீடியட்டாக வந்து நடிச்சு கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். சார் நான் உங்கள் பேரெல்லாம் சொல்லும்போது சார் சொல்ல, நீங்கள் கேளுங்க, அவங்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு, நீங்கள் கேளு பாருங்கள், வந்தாங்கன்னா ஓகே அப்படின்னாரு சார். ஸோ தட்ஸ் இட். அண்ட் ஜெகன், சேம், தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் அண்ட் ஆக்டிங். அண்ட் அமான் இஸ் அ கிரேட் ஃபைண்ட். சார் சொன்னார், சார் செட் தட் அமான் இஸ் அ கிரேட் ஃபைண்ட் இன் திஸ் மூவி. நான் இந்த படத்துக்கு வேறு யாருமே நான் ஆடிஷனே பண்ணல. ஃபேஸ்புக்கில் சொன்ன மாதிரி சித்தாரா, மை லைன் ப்ரொடியூசர், ஷி தேர்ட் பார்ட்டி மூலிமா போட்டாங்க. ஒரே ஒரு பையன் தான் வந்தான். ஐ ஆடிஷன் him immediately. I showed it to sir. Immediately he was selected. And my crew, immediately I'll read out the names alone. Sorry, time எடுத்துக்க மாட்டேன். Kumar sir, my designer. Mr. Nikhil Murugan, my PRO. And B.A. Raju, it's for Chikati Rajam. கொரியோகிராஃபர் ஷோபி மாஸ்டர் எனக்கு ரொம்ப நாளாக அவர் சொல்லிட்டார் எல்லாமே என்னென்ன பேசியிருக்கோன்னு. அவர் திட்டிகிட்டே இருப்பார், சாருக்கு மட்டும் நீங்கள் கமர்ஷியலாக மாசாக படம் பண்ணலாம் அவ்வளோதான் அப்படின்னு வருவார். ஸோ ஐ திங்க் இட் வில் சர்வ் ஆல் சாரோட ஃபேன்ஸ் அண்ட் மூவி லவர்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கௌதமி மேம், எப்படி சார் வந்து நான் சொன்னேனோ, எனக்கு தெரியாத எவ்வளோ பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. எனக்கு நான் டென்ஷன் ஆகாமல் படம் பண்ணணுன்றதுக்காக. அந்த மாதிரி இந்த படம் ஷீ இஸ் காஸ்டியூம் டிசைன் சும்மா கிரியேட்டில் கொடுத்துருக்கோம். இந்த படத்தோட கம்ப்ளீட் லுக் அவங்க தான் டிசைட் பண்ணாங்க. ஸோ நான் சின்ன எனக்கு வளையம் போடணும் மேம் சார் அப்படின்னு சொன்னேன். இமீடியட்டாக ஷீ டிட் இட். அண்ட் சேது சார் லுக் ஃபுல்லாக அவங்க தான் டிசைன் பண்ணாங்க. சார் எல்லா கேரக்டரோட லுக், த்ரிஷாவோட லுக் வந்து கம்ப்ளீட்லி ஷீ டிட் இட். இனிஷியலாக அவங்க சொன்ன ஐடியா கொஞ்சம் பயமாக இருந்தது எனக்கு. அண்ட் ஒன் ஷீ டிட் இட் அண்ட் கேம் லைக் அமேசிங் இட் வாஸ் மேம். தேங்க்யூ மேம். த கம்ப்ளீட் வாட் எவர் யூ லுக் சி இன் திஸ் மூவி, இதை லுக் எல்லாமே இட் வாஸ் டிசைன் பை கௌதமி மேம். தேங்க்யூ மேம். அண்ட் மை ஆர்ட் டைரக்டர் பிரேம், வெரி இம்பார்ட்டண்ட். இந்த படத்தில் மேஜர் செட்ஸ் இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப குயிக்காகவும் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. வெரி ரியலிஸ்டிக் செட்ஸ் போட்டு கொடுத்தாரு. மை ஸ்டன் கொரியோகிராஃபர்ஸ், இவங்க சார் கிட்ட சஜஸ்ட் பண்ணும்போது, சார் இவங்க பண்ண நல்லா இருக்கணும், இமீடியட்டாக தே ஹெல்ப் மீ. மை ப்ரொடியூசர் ஆல்சோ தே ஹெல்ப் மீ. மிஸ்டர் ஜார்ஜ் ஃப்ரம் வைட் ஆங்கிள், ஹீ வென்ட் டு ஃப்ரான்ஸ் அண்ட் ஃபவுண்ட் தெம் ஃபார் அஸ். அண்ட் தட் இஸ் ஜில்ஸ் கான்சில் அண்ட் ரமேஷ் மாஸ்டர், ரெண்டு பேரும் கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப நல்லா ஸ்டன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், ட்ரெய்லர்ஸ்லேயும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் மை சவுண்ட் டிசைனர் குணால், ஒன் ஆஃப் த another pillar of my movie. So this man doesn't compromise on anything. So இவரால் கொஞ்சம் டைம் வேறு ஆகும் எங்களுக்கு படம் படிக்கிறதுக்கு. ஸோ இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். இஸ் இன் LA. ரொம்ப முக்கியமான அவங்க ரெண்டு பேர். ஒன்று மிஸ்டர் சுகா, தமிழ் டைலாக் ரைட்டர். அண்ட் ஒன்று மிஸ்டர் அபூரி ரவி, தெலுங்கு டைலாக் ரைட்டர். எனக்கு வந்து இந்த படத்தில் நிறைய அவர் சொன்னார் உறவுகள். எனக்கு எங்கள் அண்ணன் இப்போ சுகா, அவர் சொன்ன மாதிரி அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம். ஸோ அவர் அண்ட் அபூரி ரவி சார், தேவர் எல்லா நேரத்துலையும் என் கூட இருந்தாங்க. டப்பிங்கில் தேவர் வித் மீ டு ஹெல்ப் மீ ஆன் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் எல்லாமே. தேங்க்யூ சார். அண்ட் த லைன் ப்ரொடியூசர் த சித்தாரா, அவங்க வந்து ஏன் போடணும்னா, அவங்க வந்து ஹியூமன் பீயிங்லாம் கிடையாது, அவங்க மிஷின். ஸோ ஐ ஸ்டில் ஹாவ் தட் விஷுவல் வேர் ஷி ரேன் இந்த ஹைவே இந்த செகண்ட் டே ஷூட்டில் அது ஓடி போய் அந்த டிராஃபிக்கு பிடிச்சது. ஷி இஸ் அ லைன் ப்ரொடியூசர். ஷி டெவலப்ட் ஃபார் மீ ஆஸ் அ AD ஆல்சோ இந்த ஃபிலிம். அண்ட் தேங்க்ஸ் சித்தாரா. இன்றைக்கி ஈவினிங் பண்ண தொல்லை வரைக்கும் எங்கள் அண்ட் மை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் சுரேஷ் பாலாஜி சார் அண்ட் ஜார்ஜ் பயஸ் சார். ஸோ அவங்க வந்து ரொம்ப முக்கியமானவங்க இந்த படத்துக்கு. வைட் ஆங்கிள் கிரியேஷன்ஸ், தே சைலண்ட் பீப்புள், தே won't be on the ஃப்ரேம், பட் பின்னாடி இருந்து எல்லாம் பண்ணுறது அவங்க தான். ஏதாவது சித்தாரா வந்து அவங்களுக்கு முகம் வாய் எல்லாமே பின்னாடி செயல்படுறது அவங்களா இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் திங்ஸ் சார். வில் அண்ட் மை எடிட்டர் ஷான் முகமது, கிரேட் ஒர்க் ஷான். அண்ட் வைரமுத்து சார் who did Tamil lyrics, and Ramajoya sir who did Telugu lyrics. It was great working with you sir. And music, Jibran is like a friend to me now. We worked for 3 movies now. தொடர்ந்து சார்னால எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு. ஸோ ஏதாவது நல்லா இருக்குது ஜிப்ரான், கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னா
அப்படின்னு மாற்றி கொடுத்துருவார் உடனே. ஸோ இஸ் வெரி ஸ்வீட். அண்ட் சினிமாட்டோகிராஃபி சாணு இருக்கு. இவர் பற்றி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசணும் நான். இஸ் லைக் அ பிரதர் டு மீ. அண்ட் சார் அவர் எனக்கு ரொம்ப இது என்னன்னா, இது அவர் சாரோட கேமராமேன், விஸ்வரூபத்தோட கேமராமேன் அவர். நான் சார்கிட்ட சொன்னேன், சார் சாணு பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா. ஆல்ரெடி சாரோட ஃபர்தர் ப்ராஜெக்ட்டுக்காக பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள். இல்லை, யூ ஆஸ்க் ஹிம் இஃப் இஸ் இன்ட்ரெஸ்டட் இந்த ப்ராஜெக்ட், லெட் ஹிம் டூ இட்னு சொன்னார் சார். நான் போய் பேசினேன், ஹி கேம் இமீடியட்லி. அண்ட் எனக்கு சாருக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்டில் வந்து என்னோட இன்னொரு மெயின் பில்லர் அப்படின்னு சொன்னால் சாணுன்னு சொல்லுவேன். அண்ட் வி டிட் இட். அந்த கொலாபரேஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நான் அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். எனக்கு சண்டை நடக்கும், பயங்கரமாக வாக்குவாதம் நடக்கும். பட் அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா அதில் திருப்தியாக இருப்பேன். அவ்வளோ ஒரு 1000 கேள்வி கேட்பார் ஒரு ஷாட்டுக்கு. ஸோ ஈ டிட் இட். ஒன் குட் திங் அபவுட் ஐ வாண்ட் டு டெல், திஸ் ஐடியா இஸ் ஃப்ரம் சார். இது எங்களோடது கிடையாது. பட் வி ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸிக்யூட் இட். இது விஸ்வரூபத்திலே ட்ரை பண்ணோம் நாங்கள். அது வி டிட் 360 டிகிரி லைட்டிங். இந்த படத்தில் வந்து எங்கேயுமே ஒரு செட்டுக்குள்ளே போயிட்டால் ஒரு வாட்டி தான் லைட் பண்ணுவோம், இன்னொரு வாட்டி லைட் மாற்றுறதே இருக்காது. ஸோ த கேமரா கேன் ட்ராவல் டு எனி கார்னர் ஆஃப் த செட். த ஆக்டர்ஸ் கேன் பிஹேவ் லைக் ரியாக்ட் டு த அட்மாஸ்ஃபியர், ஆம்பியன்ஸ்லாம் பண்ணி ஈஸியாக நடிக்க முடிஞ்சது. அண்ட் தட் அமேசிங் ஸ்பீடில் எனக்கு ஷூட் பண்ணி கொடுத்தாரு இந்த படத்தை. ஸோ தட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் சானு. வி ஹேட் சொன்ன மாதிரி இது வந்து கஷ்டமே படலை நாங்கள் இந்த படம் உண்மையாக சொல்லணும்னா. தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் அண்ட் கமல் சார் ஃபார் தட். அண்ட் தட்ஸ் இட். ஸோ ராஜ்கமல் ஆல்வேஸ் இஸ் லைக் அ ஃபிலிம் ஃபேக்ட்ரி. ஏன்னா இப்போ ஒரு பத்திரிகையில் கேட்டாங்க, சார் நீங்கள் அடுத்த படம் கமல் சார் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் அதான் ஒரு உறுதி சொல்லிட்டேன். நான் ராஜ்கமல் படம் பண்ணோம், கமல் சார் படம் பண்ணுவார், நானும் அங்கே இருப்பேன். பட் அது அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கேன்னா, டேரக்டராக இருக்கேன்னா, லைன் ப்ரொடியூசராக எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா when I go out from ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் சாயந்தரம் போகும்போது I'll be very happy. ஏன்னா 4 படம் வேலை முடிச்சிருப்போம். ஒன்று ப்ரீ ப்ரொடக்ஷன் போவோம், ஒன்று ப்ரொடக்ஷன் போவோம், ஒன்று இந்த மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் லெவலில் இருக்கும். இப்போவும் இன்னொரு படம் வேலை போயிட்டுருக்கு. ஸோ I'll be there. ஸோ நம்ம ரெஸ்ட் சார் சொல்லுவார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் சார். தேங்க்யூ சார். దాదాపు 14 crores ఆడియన్స్కి ఈ 2 చిత్రాలు అందుతోంది. నియర్లీ బిట్వీన్ బోత్ ది స్టేట్స్ అంతమంది జనం ఉంటారనుకుంటాను కదండి. సో వీ హ్యావ్ అ గ్రేట్ రెస్పాన్సిబిలిటీ. ద 14 crores ఇస్ అ వెరీ బిగ్ నంబర్. అండ్ అందులో వీ హ్యావ్ డన్ బిఫోర్. రాజ్కమల్లో 2 లాంగ్వేజ్లో చేయటం అనేది కొత్తది కాదు మాకు. ఇన్ మై ఎక్స్పీరియన్స్, విచ్ ఇస్ ఐ థింక్ విల్ బీ ద బిగ్గెస్ట్ ఇన్ ఇండియా యాజ్ అ ప్రొడ్యూసర్ అండ్ యాక్టర్, ఐ హ్యావ్ డన్ అబౌట్ 24 double version films. It's a daunting task even when you talk about it to others, but 2 Rajkamal films, it doesn't come easily, but it's now we understand the methodology better. Last but not the least, I want to bring on stage, everybody thinks of ideas, including the audience, can tell you how you could have made the film better, paying only 70-80 rupees, while the film would have cost 70-80 crores. Where things go wrong is in execution. And execution doesn't mean Sanu Varghese shot, Kamal Hassan's performance, Jibran's music, his direction. All these smaller details will get awash with chaos if the management is not proper. Even Rajesh has been trained that way. The accent is on preparation. That helps even Sanu, he will understand. We are able to proudly stand here, not in confusion, but with confidence, only because we prep a lot. And it's not that we have done enough. We still have to go a long way. In future films, we'd like to prep even more, harder. And that preparation is not only supervised, understood, and later on followed up by the production company. Producing a film is not just done by these people alone. Now I'd like to introduce the team. Like Mr. Rajesh said, one visits the set rarely. One is in the set, but you can't see him.
And then there is Sitara, who's right in our face and showing the watch every time. So when Sitara comes into the thing, we know it's either break or it's time to pack up and leave the set, because it'll cost more. That somebody has to take care of that. Somebody has to watch the shop. I request the partner in Rajkamal, Mr. Chandrahasan, George Pius, and Sitara to come on stage. திரு சுரேஷ் பாலாஜி அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறார். இது ஒரு 3ஆம் தலைமுறை ப்ரொடியூசர். அவங்க திரு கே பாலாஜி அவர்களின் பேத்தி. ஸோ பல தலைமுறைகள் சேர்ந்து இருக்கும் இந்த மேடையில் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு படத்தை கொடுத்திருக்கிறோம். இனி ராஜ்கமலின் வேகம் சற்றே அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை இந்த குழு எனக்கு கொடுத்திருக்கிறது. அடுத்த படத்திற்கான லொக்கேஷன் ஹண்ட், ஸ்டோரி எல்லாம் முடிவு செய்யப்பட்டு அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வேலை மும்முரத்தில் இந்த சந்தோஷம் உங்களிடம் கொஞ்ச நேரம். நன்றி, வணக்கம். Thank you.